கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னது ஒரு நாள் பொண்ணு சாரி கட்டிட்டு வந்தா இந்த ரேஞ்சுக்கு ரியாக்ஷன் இருக்கா? வாட் a wow. ஓ ஹலோ, இந்த ரியாக்ஷன் நீ சாரி கட்டிட்டு வந்ததால இல்ல, பின்ன பை மிஸ்டேக்கா உனக்கு இந்த வருஷத்தோட பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்ட் வந்துருச்சு. ஏய் என்ன கூட்டாங்க? என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? ஏன் எல்லாரும் இப்படி பயந்து ஓடுனாங்க? அவன்தான் ராகேஷ் மௌலி, கழுகு பேர் வழி. இந்த ஆபீஸ்ல எத்திக்கல் ஹேக்கர். யாராவது அவரோட ஈகோவை டச் பண்ணாங்கன்னா அவங்களோட மெயிலையோ போனையோ ஹேக் பண்ணி அவங்க வீக்னஸ் வச்சு விளையாடுவான். ஹே மை மேக்லிட்டி ஆப்பிள் பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பின்ன இந்த பொண்ணு மட்டும் அங்கேயே இருக்கா? அது அவனோட லவ்வரியா? பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்ட் வேணும்னு கேட்டல, வாங்கி கொடுத்துட்டேன். தேங்க்யூ ராக்கி. அவ்வளோதானா? இன்னும் இருக்கு. முந்தா நாள் என் தங்கச்சி ஊருக்கு போனா அவ போனை ஹேக் பண்ணி என் போனோட சிங்க் பண்ணது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. 2 டேஸ்ல இருந்து போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சோ நீ என்ன செய்யணும்னா அவ மெயில ஹேக் செஞ்சு அவ எங்க இருக்கா, யாரோட இருக்கா, ஆக்டிவிட்டிஸ் என்ன இதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். தன்யா தன்யா தன்யா, அவ்வளோதானான்னு கேட்டதுக்கு அது அர்த்தம் இல்ல. பின்ன வேற என்ன? ஒரு ரிங்ல என் ஃபிங்கரை வைக்க, அது எப்படி சொல்றது? எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ சொல்ல தேவையில்ல. முதல்ல என் தங்கச்சி மெயில ஹேக் பண்ணு. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, வாட் தி ஹெக்? 2 வாரமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் ஒரு முத்தம் கூட கொடுக்கல. 2 வாரம் ஆகி இன்னும் முத்தம் கூட கொடுக்கலையா? சீ. 2 வாரமா லவ் பண்ணாலும் ஒரு முத்தம் கூட கொடுக்கலன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன இன்சல்ட் பண்றியா? சரி, முத்தம் தானே, வா வச்சுக்கலாம். வா. இங்கயா? இங்க என்ன? இங்க தானே இன்சல்ட் பண்ண. வா முத்தம் கொடு. வா வா வா. மூடு இல்லாம முத்தம் வராது. என்ன கம்பல் பண்ணாத. எனக்கு உன் மூட பத்தி கவலை இல்ல. வா. ஹே லுக் தட் சைட். உங்க எல்லாருக்கும் ஒரு கும்பிடு திரும்புங்க. ஏ முத்த கொடுக்க முடியாதா? நீ ஆம்பளை இல்லையா? வா 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 முத்த கொடு. வா வா. ஏய் எனக்கு இல்லாத டவுட் நீ உருவாக்காத. எவ்ளோ நேரம்பா? ஏய் இருக்கியா? உன் கைதான் வாய். அவர்களின் பயணம் ஒரு புரட்சி. அன்று ஒரு சாதாரண பெண், இன்று பத்மஸ்ரீ. பான் ஸ்டார் பத்மஸ்ரீ வளர்ச்சியின் வரலாறு இன்னும் சற்று நேரத்தில். வெல்கம் மேடம், வெல்கம். நீயா? ஓகே, அப்படி கூட ஆல்ரெடி லேட். போய் ரெடி ஆகு. பான் ஸ்டார் பத்மஸ்ரீ இன்டர்வியூ எடுக்கணும். வாட்? நான் பான் ஸ்டார் இன்டர்வியூ பண்ணணுமா? ஜர்னலிசம் படிச்சது பான் ஸ்டார் இன்டர்வியூ பண்றதுக்கு இல்ல. ஹலோ ஹலோ, நான் உனக்கு சேலரி கொடுக்கறது நீ என்கிட்ட வேலை செய்யறதுக்கு. தெரியும்ல, உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. சார் கோ சார் பான்ஸ் கோ போமா போ. சார் மேடம் வந்துட்டாங்க சார். இவன் ஒரு தருதலை. இவனுக்கு மேடமுக்கு வேலைக்காரிக்கு வித்தியாசமே தெரியாது. சார் வந்திருக்கிறது நமக்கு வேண்டிய மேடம் தான் சார். பத்மஸ்ரீ பான் ஸ்டார் மேடம் வந்துட்டாங்களா? ஓ மேடம், வெல்கம் மேடம். வெல்கம் மேடம். நீங்க எங்க சேனலுக்கு வருது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவும் நீங்க தமிழ் பொண்ணுங்கிறதுனால இன்னும் சந்தோஷமா இருக்கு. Thank you. இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். Funny guy. சார் அவங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். எங்கன்னு சொல்லட்டுமா? அடிக்கடி உன் செல்லு சார்ஜ் இறங்கி போயிடும்ல, இவங்க கிளிப்பிங்ஸ் பாக்குறதால. சார் வேற எங்கேயோ இன்டர்வியூக்கு டைம் ஆயிட்டு இருக்கடா. உன்னை கொன்னு போட்டுருவோம். பான் ஸ்டார் இன்டர்வியூ எடுக்கிறது நினைச்சா எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குடா. சார் மேடத்தை எங்கேயோ. நீ வாய் மூடு. ஆரம்பிக்கிறேன். வணக்கம் மேடம். வெல்கம் டு our channel. Thank you.
எதுக்கு நீங்க இந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஐ லவ் போன். ரசிக்கிறதா இருந்தாலும் ஆக்ட் பண்றதா இருந்தாலும். எனக்கும் தான். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் கேட்டா ஷாம் கோபால் வர்மா சார். ஷியாம் கோபால் வர்மா சாரா? நான் போன் வீடியோஸ்ல ஆக்ட் பண்றதுக்கு அவர்தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எக்ஸைட்டிங். ஒரு பான் ஸ்டாருக்கு எஸ்ஜிவி இன்ஸ்பிரேஷனா? வாட் எ காம்பினேஷன். இது லெவலுக்கு போய் சேரும். டிஆர்பி ரேட்டிங் கூட. சார் அது இல்ல சார், நான் எங்கேயோ அடச்சி. அங்க பாரு. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அவரா? ஹவ்? எனக்கு எஸ்டிவி சார்னா உயிர். அவரை எந்த ரூட்ல அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் க்ளூ கிடைச்சது. அவர் மார்னிங் எழுந்த உடனே பல்லு கூட விளக்காம பான் வீடியோ பாப்பாருன்னு. ஓஹோ. வெங்காயண்டி. ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவர் கண் பார்வையில படணும்னு ஸ்ட்ராங்கா உறுதிமொழி எடுத்தேன். ஓஹோ. அதுக்கு பதிலா செத்து இருக்கலாமே. அப்பதான் நான் போன் வீடியோஸ்ல ஆக்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர். உன்னை போட்டு தள்ளணும்டா. அவர் இதை பார்க்கலனாலும் இந்த உலகம் மொத்தம் பார்த்துருச்சு. என்ன போன் ஸ்டார் ஆக்கிட்டாங்க. That's it. பின்ன எஸ்ஜிவி இன்னும் உங்க வீடியோஸ பார்க்கலன்னு சொல்றீங்கல்ல, இப்போ என்ன பண்றதா உத்தேசம்? எஸ்டிவி சார் பாக்குற வரைக்கும் நான் போன் வீடியோஸ் பண்றதை நிறுத்தவே மாட்டேன். சபாஷ் பத்மஸ்ரீ. மறந்த எங்க கடமையை எங்களுக்கு உணர வச்சிட்டீங்க. ஒரு நாள் எஸ்ஜிவி பல்லு விளக்காம உங்க வீடியோஸ நாங்க பார்க்க வைக்கிறோம். தேங்க்யூ சார். பத்மஸ்ரீ மேடம், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. You know that? என்ன பைத்தியக்காரின்னு சொல்றியா? நீதான் பைத்தியக்காரி. உங்க ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் பைத்தியம். எனக்கு பைத்தியம் பைத்தியம். What? No! Get out of this place. சார் ஞாபகம் வந்துருச்சு சார். இது எங்க ஊர்ல இருக்கிற குருட்டு கண்ணாயிரத்தோட பொண்ணு. எஸ்ஜிவி இன்டர்வியூவை பார்த்து இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் இவ ஓடி போயிட்டா நினைச்சாங்க. இங்க என்னடா இவ பெரிய பான் ஸ்டார் ஆயிட்டா. பைத்தியமா இருந்தா என்னடா, நம்ம கடமையை நமக்கு ஞாபகப்படுத்திருக்கா. என்ன நடந்தாலும் சரி, இந்த பத்மஸ்ரீ வீடியோஸ அந்த எஸ்டிவி பாக்குற மாதிரி செய்யறேன். எதை விட்டு போயிட்டீங்களே ஆண்டியோ ஆண்டி. என்னோட ஆசைகள் எல்லாம் தீர்த்து வைக்காமலே போயிட்டீங்களோ ஆண்டி. பொழுது விடிச்சதும் நாஸ்தாவோட சேர்த்து டீயும் போட்டு கொடுப்பியே ஆண்டியோ ஆண்டி. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி கூட போடாம போய் சேர்த்துட்டியா ஆண்டியோ ஆண்டி. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்? இப்ப எனக்கு கோட்டருக்கு காசு யார் கொடுப்பேன் ஆண்டியோ ஆண்டி ஆண்டி. இப்படி ஏணும்டா. என்ன ஆக்டிங் டைரக்டர் சார், பின்னிட்டீங்க. ஆமா, நீ என்ன நாராயணா இப்படி எமோஷன் ஆயிட்ட? உங்க பர்ஃபார்மன்ஸ பார்த்து சார். சார் செத்து போயிட்டான புருஷனோ பையனோ அலறத விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அழுவாரா சார்? அதான்டா கல்ட்னா, தி ரைஸ் ஆஃப் தி கல்ட். அதான்டா பப்ளிக் பல்ஸ்னா. எனிவேஸ் நாராயணா சார், டெட் பாடிக்கு என்ன காஸ்டியூம் போட போறீங்க? சாரியை கட்டி விட்டு மேல ஒயிட் கிளாத்த போத்திடுவோம். காலம் காலமா யுக யுகமா டெட் பாடின்னு சொன்னாலே ஏன் இந்த அலட்சிய தோரணிய காட்டுறீங்க? இது எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். பாடிக்கு புது டைமென்ஷன் தரேன். சென்சூட் போட்டு. சார் சார், டெட் பாடிக்கு ஸ்விம் சூட்டா? இப்போ நீங்க கல்ட்டுக்கு அந்த சாமி நிரூபிச்சிட்டீங்க சார். அப்புறம் கிரிட்டிக்ஸ் எழுதுறவன் துவைச்சு காய போட்டுருவான். எல்கேபி சார், இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சார். இதே முள்ள டேக் போயிடலாம் சார். சாப்பாடு வந்துருச்சா? வந்துருச்சு சார். முதல்ல போய் கொட்டிப்போம். நாராயணா, அவ பேர் என்ன? காஸ்டியூம் டிசைனர் கோமலி எங்கயா? இந்த காஸ்டியூம் கரெக்ட்டா இருக்கும்ல? அப்போ இதே கொடுத்துருங்க. ஓகே. கோமலி மேடம், டைரக்டர் சார் கூப்பிடுறாரு. மேல மேல தூக்க. சார், ஹீரோயின் என்ன ட்ரெஸ் கொடுக்குறா? சார் கேரக்டர் பேசிக்கா நார்த்ங்கிறதுனால எடுக்க போறது சாட் சீன். பாஷ் காக்ரா கொடுத்து பேங்கிள்ஸ் அண்ட் ஆக்சஸரீஸ், இயரிங்ஸ். போதும் நிறுத்து. சீன் பேப்பர் படிக்கல? மதர் இறந்து போனதால ஹீரோயின் எமோஷன் ஆகிற சீன் தானே? சீன் டெப்த பாக்குறது இல்லையா? என்ன இது நாராயணா, இவங்க மாற மாட்டாங்களா? முடியாது சார், இவங்க அவ்வளவுதான்.
இங்க ஸ்விம் சூட்ல ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயின் மதர் ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்து சடனா செத்து போயிட்டா. அங்க எங்கயோ 4000 கிலோமீட்டர் தள்ளி பேங்காக் பீச்ல பிகினி போட்டுக்கிட்டு பம்சிக் பண்ற ஹீரோயினுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு அந்த துக்கத்துல உடம்பு மேல துணிய போட்டுக்கிட்டாலா இல்லையாங்கிற விஷயத்தை கூட கவனிக்காம பேங்காக்ல இருந்து சென்னைக்கு பிளைட்ல வந்து ஸ்விம் சூட்ல செத்து கிடக்கிற அம்மா மேல பிகினியோட இருக்கிற அந்த ஹீரோயின் விழுந்து அழுது போலம்னா தி எமோஷன். அப்பா வாட் ஏ கல்ட் எமோஷனல் சீன் சார். சும்மா சொல்லுவாங்களா கல் டைரக்டர்னு. போப்பா பிகினி எடுத்துட்டு வா போ. மேடம் வேணாம் மேடம், போலாம் மேடம். உங்க பல்ஸ கேட்ச் பண்ண முடியாது, உங்க ஸ்டாமினாவை பீட் பண்றதுக்கு எந்த டைரக்டராலயும் முடியாது சார். சார் பிகினி கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இல்ல? ஒரு தடவை நீ போட்டு காட்டு. Let's see how it looks. சார் Oh, I appreciate it. She is cut like me. இந்த நக்கறது என்ன, இந்த குடிக்கிறது என்ன? அது கூட அது அந்த டைரக்டரை என்ன பண்ணணும் தெரியுமா? ஓகே கூல். ஓகே முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. என்ன என்ன போய் பிகினி போட்டு காட்ட சொல்றான்டி அவன். ரெடி சென்ஸ்லெஸ் ஃபெலோ. எப்பவோ என்னைக்கோ கீமோ காலத்துல ஒரே ஒரு ஹிட் கொடுத்தான், அவ்வளவுதான். இண்டஸ்ட்ரியில ஹைரன் லெக்னு சொன்ன பொண்ணுக்கு ஹிட் கொடுத்தேன்னு ஒரே இடியா பீத்திக்கிறான். பக்கி பையன். அப்போ இந்த படமும் கோவிந்தாவா? ஆனா உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலையேடி. அந்த சிடுமுஞ்சி பார்கவ் எவ்வளவு திட்டினாலும் அங்கேயே குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இங்க என்ன தோணுதோ அதத்தான் செய்யணும். எல்லாரும் முன்னாடி குனிஞ்சேன்னு வச்சுக்கோ, வச்சு செய்வானுங்க. உனக்கு என்னடி இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்? என்னம்மா ஆச்சு? பிரேக்கப். என்னாச்சுடி? ஹேண்ட்ஸமா இருப்பான், சிக்ஸ் பேக், வீரன் சோரன்லாம் சொன்ன. போர் அடிச்சு போயிருக்கோம். போர் அடிக்கிறதுக்கு அவன் ஏதாவது செஞ்சா தானே? சி பா. அட்லீஸ்ட் உனக்கு முத்தம் வைக்க கூட தெரியாதுடி. சை, குழந்தை பையன். ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்க சொன்னா ஒரு பையனா இருந்தா இங்க கொடுப்பான், ஒரு ஆம்பளைனா இங்க கொடுப்பான். இவனடி கொய்யால இங்க கொடுத்து தொலைச்சான். சை. பின்ன அந்த ரகுராமனும் எல்லாத்தையும் நல்லா பண்ணுவான், செட் ஆயிடுவான்னு சொன்ன. அவன் கொய்யா 2.0. அவனுக்கு முத்தம் கொடுக்கறது தவிர ஒன்னும் தெரியாது. அந்த முரளி அதை ஏன் கேக்குற? அவன் என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிறான்டி. ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்யற, குளிச்சியா, சாப்பிட்டியா, பட்டு சிட்டு செல்லோன்னு நாய்க்குட்டிய கொஞ்சற மாதிரி தினமும் கொஞ்சறாண்டி. அட எப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன கலர் போட்டிருக்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன கலர் போட்டிருக்க, நான் என்ன கலர் சொல்றேனோ அதை சேம் பிஞ்சுன்னு சொல்லுவான். சே, அவன் பேசதான் லைக் செய்ய இல்ல, அதுக்குதான் பிரேக்கப் பண்ணிட்டான். செய்கைனா அந்த சுரேஷ் செய்யலாம் பானே, அதான். சிச்சி, அது சரி. அது செஞ்சா என்ன ஆகும்டா நீ? பாபா அது இப்போ என்னாச்சு? காது நமச்சல் தீந்துச்சு. அது தீரும். ஓஹோ. சடனா எதுக்குடி இந்த லொகேஷன் சேஞ்ச்? வீட்லயே உட்காந்து அடிச்சிருக்கலாம்ல. எனக்கு இந்த மாதிரி ஓப்பனா சரக்கு அடிச்சாதான் கேக்குப்பா. எஸ். எதுக்கு லேட்? பீர் ஓபன் பண்ணி தூக்குவோம். எடு. சியர்ஸ். என்னமோ புதுசா அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் சியர்ஸ் எடுத்துக்கிட்டே. எத்தனை பேர் அடிச்சு தூக்கிருப்போம். லுக் மை பேபி, எவ்ரி மூமெண்ட் ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் மாதிரி இருக்கணும்.
ஆமா ஆமா, நம்ம பொண்ணுங்க இல்லையா, எத்தனை தடவை ஆனாலும் அத்தனை தடவையும் ஃப்ரெஷ் பிகினிங் ஆட்டோ பில்டப் கொடுக்கணும். எஸ் எஸ் சியர்ஸ். வாட்ட கருவாட் வாட்ட கருவாட் வாட்ட கருவாட் சுத்த வட போச்சுடா வாட்ட கருவாட் மொத்தம் விழிஞ்சு போச்சுடா வாட்ட கருவாட் எங்கத்தான் அழிஞ்சு போச்சுடா வாட்ட கருவாட் மொத்தம் தட்டியாச்சுடா வாட்ட கருவாட் நான் கருத்து சொல்ல போறேன்டா வாட்ட 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 Hey, good morning. குட் மார்னிங். பேபி எங்க போயிட்டு இருக்கோம்? Going to Goa, baby. வாட் வாட்? கோவாக்கா? கோவாக்கா? இன்னும் 2 ஹவர்ஸ்ல கோவால இருப்போம். ஏய், முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் தப்பு இல்ல, ஒரு வாட்டி ஃபிளாஷ் கட் போட்டுக்கோ. ஹலோ. ஏய் தன்யா, வாட்ஸ்அப். ஆட்ட சொல்ல. ஏய், எனக்கு கல்யாணம்டி. சரி, வாட்ஸ்அப்ல விஷஸ் அனுப்புறேன். பை. ஏய் பைத்தியம், அப்ப என்ஜாய்மென்ட்ட மிஸ் பண்ண போறியா? ஏய், மேரேஜ் நீ பண்ணிட்டா எங்களுக்கு என்னடி என்ஜாய்மென்ட்? டெஸ்டினேஷன் வெட்டிங் டி கோவால பிளான் பண்ணிருக்கோம். கோவாலியா? குடிமகள்களே, கோவாக்கு போறோம். நாங்க அந்த நிலைமையில இருந்தோமா? எஸ். முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா மாத்திக்க துணியாவது கொண்டு வந்திருப்போம்ல. நம்ம போட்டுக்கிற பாரம்பரிய துணி கோவால கிடைக்காமலே போயிடும். Oh my god, இத்தனை மெசேஜஸா? நல்லா கேட்டுக்கங்க. வாட்? நோ. எதுக்குடி அவ்ளோ ஷாக் ஆயிட்டு இருக்க? இவன் இதையும் விடாம பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. லப்பே. ஹலோ. டேய் பெருச்சாளி மூஞ்சிக்காரா, உன் பேண்ட் ஷர்ட்டை கழட்டி உன்னை ஜட்டியோட ரோட்ல சுத்த விடணும்டா. உன் அம்மாவும் அப்பாவும் உன்னை எந்த நேரத்துல பெத்து தொலைச்சாங்கடா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நடத்துறது சேனல் இல்லடா, அதுக்கு brothel ஹவுஸ்னு பேர் வை. ஏய், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னோட பாஸ். பாஸ் ஆவது பொடலங்கவாவது. ரிலாக்ஸ், கூல், பிரீத் இன். Trida, you lost her, man. ஓகே ஓகே, கூல், குட் ஜாப் பேபி. இந்த பேட் மூட்ல பியர கல்படி. தூக்கு தூக்கு. ஓகே ஓகே, சில் பேபி. பிரீத் இன், பிரீத் அவுட். அவன் தான் நினைக்கிறேன். பயப்படக்கூடாது, உன் பின்னாடி நான் இருக்கேன். எடுத்து தைரியமா பேசு, நான் சொல்றேன்ல. ஹலோ. ஏமா நல்லா இருக்கியா? பக்கத்துல கோமலி இருக்காளா? நீங்க யார் சார்? டைரக்டர்மா. ஒரு நிமிஷம் சார். யாரு யாரு? உன் போன் எங்கடி வச்ச? சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்? அவனுக்கு தான் போன். பேசுமா. ஹலோ. அடியே வெள்ளப்பண்ணி மூஞ்சிக்காரி, நீ எல்லாம் காஸ்டியூம் டிசைனரா? அடி வாங்கின உன்னுடைய சப்ப மூஞ்சிக்கு காஸ்டியூம் டிசைனிங்கா? தொண்டைக்குள்ள விட்டான்னு வச்சுக்க, பின்னாடி பிதிங்கிட்டு வந்துரும். ஜாக்கிரதை. நாங்க இங்க என்ன மணியாட்டிக்கிட்டு இருக்கோமா? பிக்கினி போட சொன்னா விரல காட்டுறேன், உரல அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. அந்த டைரக்டர் தாண்டி என்ன பண்ணேன்னு அப்படி கழுவி ஊத்துறான். ராத்திரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவனோட ஃபேஸுக்கு பிகினி பாடி அட்டாச் பண்ணி ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிட்டேன். குட். பைத்தியமாடி உனக்கு? அடங்கொக்க மக்கா, அவ எவ்வளவு பைத்தியம்னு உங்களுக்கு தெரியாது. அவ ஒரு பெரிய டார்ச்சர். போ. புனக்கு புனக்கு. ஏய், நீ போன் ஆஃப் பண்ணி தொலைடி. இப்போதைக்கு 99 தடவை பண்ணிட்டான். எதுக்கே பால்? ஏய், நீ காரை ஓரமா நிறுத்து. எதுக்குடி? எத்தனை பேர் உள்ள போச்சோ? பிளாடர் பொங்கி வழியுதுங்க. இரு, ஏதாவது ஒரு ஹோட்டலா பார்த்து நிறுத்துறேன். ஏய் சிச்சி, உங்க குடும்ப பொண்ணு அந்த மாதிரி இடத்துக்கு போவாளா? ஓரம் நிறுத்து. எப்படி போற வழியில அசிங்கமா? நீ முதல்ல நிறுத்து, எப்படின்னு காட்டுறேன். சி, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா, இதுக்கு எதுக்குடி வெக்க பண்ணும்? வண்டியை முதல்ல ஓரமா நிறுத்தடி. சி, மூடிட்டு உட்கார். இப்ப மட்டும் நீ ஓரமா நிறுத்தல, நான் வண்டியிலே போயிடுவா. அப்புறம் ஓ ஷிட். வந்துருச்சு 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 வந்துருச்சு.
யாருக்கு ஃபோன் பண்ற? பண்ணிட்டு சொல்றேன். சொல்லிட்டு பண்ணா என்னவா? உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட்னா நீயும் போயிட்டு வா போ. எதுக்கு நிறுத்தின? சடனா இப்ப என்னாச்சு? வண்டி எதுக்கு ஓரம் கட்டின? மேடம் உங்களுக்கு தான். அங்க பாருடி. சிதி ஹாய். ஹாய். இவ என்ன இங்க? What the heck are you doing, bro? ஹாய் என்ன டானி. இந்த sudden surprise? டானி ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால சடனா என்ட்ரி கொடுத்தேன். இவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதை எதுக்கு மேடம் மறைச்சிட்டீங்க? ஃப்ளாஷ் கட் போட்டா சூப்பர் மச்சி. ஏய் சுத்திக்குள்ள வரலாம். இது சொன்னப்போ அதே நிலைமை தானா? गाइस இந்த லக்கேஜ் கொஞ்சம் மேல வைக்கிறீங்களா ப்ளீஸ்? ஷியோர் மேடம். தேங்க் யூ. அந்த சூட்கேஸ் என்ன அவ்வளோ பெருசு இருக்கு? போறப்போ அதுல தூங்கிட்டு போவியா என்ன? டானி டூர்னா துணியோட சேர்த்து எல்லாம் இருக்கணும்ல. ஸ்விம் வேர், காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப், டாய்லெட்ரிஸ், பேட்ஸ். வா போடா. டானி 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 இப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்ற? வா வா. ஜாயின் ஜாயின் ஜாயின். சே கோவா. கோவா. ஒன் மோ. இச்சி போது நிறுத்து. நீ போன் அப்படி வச்சு எடுத்தா சாயந்தரம் வரைக்கும் இவங்க போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உடம்பு மேல துணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. இந்த புண்ணியவதி எங்களுக்கு மாத்திக்க துணி கூட இல்லாம கூட்டிட்டு வந்துட்டா. இவ கொண்டுருக்கால கிலோ கணக்குல. நோ வே. அதெல்லாம் ஏன் Dress இல்ல. கொன்னு போட்ற வேண்டி ஒண்ணு. டானி இது உன் தங்கச்சி போனா இல்ல உன்னோட போனா? உன் தங்கச்சியோட டூர் பிக்ஸ் தான் அதிகமா இருக்கு. இது ஒரு பெரிய சந்தேக பேர் வழி. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவ தங்கச்சி போனை சிங்க் பண்ணிப்பா. சோ சேட். ஆமா உன்னோட புருஷங்காரன் உன்ன நல்லா பாத்துக்கறானா? டைம்க்கு வீட்டுக்கு வரானா? அண்ட் டைமுக்கு போடுறாரா? அதாண்டி சோறு பீரெல்லாம். அட்லீஸ்ட் டைம்க்கு பெட்ரூம்லயாவது. வாய் மூடுங்கடி. டைம் 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 என்னடி போடலங்க டைம்? மனுஷ வாழ்க்கையில எல்லாத்தையும் டைமோட தான் முடிச்சு போடுவீங்களா? என்னடி நீ தானே சொன்ன டைம் பஞ்சுவாலிட்டிக்கு உயிரை கொடுப்பாரு. பொண்ணு பார்க்க வந்தப்போ டைம் இஸ் பிரஷியஸ் இப்படி எல்லாம் சொன்னாரு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது பேசினா வாய் உடைச்சிருவேன். Time to sleep. Please, 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 please. Time's up. கடுப்பேத்ரியே இன்னும் பேக்கப்பே ஆகல அதுக்குள்ள டைம்ஸ் அப்பா. ஏன் டைம் டேபிள்ல நான் ஃபிக்ஸ் ஆன டைமிங் 2 minutes தான். அது முடிஞ்சு போச்சு. ஐ அம் டன். நாளைக்கு கேம்ப்க்கு போறீங்கல? just 5 minutes. 5 minutes ஆ? நோ வே. டைம்னா டைம் தான். டைம் டேபிள சேஞ்ச் பண்ண முடியாது பேபி. டைம் இஸ் பிரஷியஸ். டைம் இஸ் வேல்யூபிள். ஐயோ இங்கேயுமா? இங்க அங்க எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். ஒரு தடவை டைம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா என் உடம்புல எந்த பார்ட்டி என் பேச்ச கேட்காது. அலாரம் வச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி போய்டும். ஓகே? மகா பாவம் ஷாம். நோ ப்ராப்ளம். நாளைக்கு மார்னிங் நான் கேம்புக்கு போகணும். ஃளைட் இருக்கு. நெக்ஸ்ட் ஷெட்யூல பார்க்கலாம். பங்க்சுவாலிட்டிக்கு பிரியாரிட்டி கொடுக்கலாம். படுக்கறையில கூடவா? என்றால் முயற்சி முறியடிக்கப்படுகிறதே தவிர பஞ்சத்தில் கொஞ்சுவதற்கு முட்டி மோதினாலும் மணாளனுக்கு மோகம் பிறப்பதில்லை. அதுக்குதான் கோவால என்ஜாய்மெண்ட் பாதி பாதி பண்ணி நிறுத்தாம உங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டா செய்ய போறேன். எங்களோடவா? சீ 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 சீ. I didn't mean that. பொழச்சோம். ஓகே கோவா.
ஹலோ மேகனா, எங்கடி இருக்க? நாங்க ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஏய் சாரி சாரி சாரி, நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். யூ டோன்ட் வரி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரூம்ஸ் புக் பண்ணிருக்கேன். செக் இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன ஓகேயா? சோ அப்ப நீங்க வரல? அதான் சொன்னேனேமா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு. அட்லீஸ்ட் ரூம் ஆது புக் பண்ண. தேங்க் யூ. பை. தட்ஸ் நைஸ் நா. த்ரிதா வச்சு வாங்க அவன. மேம் I'm looking for a reservation. It's under the name of Meghna. ஓகே ஜஸ்ட் a minute. ஏய் இங்க வாயா. ஏய் எங்கடி? 1 minute. கோமலி அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? அது கோவால பப் பீச் இது மட்டும் தான் இருக்குமா இல்ல கோயில் குளம் எல்லாம் இருக்குமான்னு கேட்க போயிருக்கான். ரியலி? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? वहां पे? हाँ जी. ओहो ओके थैंक यू. वेलकम. வரல அவகிட்ட கேளு. ஹே என்னடி கேட்ட? கோவால பீச் பப் மட்டும்தானா இல்ல கோயில் குளம் இருக்குதான்னு கேட்டேன். What the hell? இவளுக்கு எஸ்கோல்ப் ரொம்ப அதிகமாயிடுச்சு. Okay, okay. Excuse me ma'am. Yeah. You have a reservation but the checking time is 2 p.m. டைம் பத்தி என்கிட்ட பேசினா மரியாதை கெட்டுரும். ஏய் நீ கொஞ்சம் இரு. அதுக்கு நாங்க என்ன பண்ணனும்? 2 மணி நேரம் வெயிட் பண்ணனுமா? No way. We need the rooms right now. We have the reservation. Sorry ma'am. ஆடி போனா போதுன்னு டீசென்ட்டா கேட்டா ரொம்ப ஓவரா ரூல்ஸ் பேசிட்டு இருக்க. 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ரூம் கொடுத்தா உன் குடி என்ன முழுகி போய்டுமா? Sorry ma'am, you have to wait. அவன இவ்ளோ சொல்லி அதே பேசிட்டு இருக்க முடியும். போட்டு வேண்டாம். I can't do anything madam. Sorry for the inconvenience. Try to understand madam. நடை Please. உடைச்சு போய்ட்ட. கமலி நோனா மூஞ்சிக்காரா. சோறு திங்கறியா இல்ல வேற ஏதாவது திங்கறியாடா? வெக்கம். நோனா உன்னலாம். Ma'am, please. Relax. I'm the manager of this hotel. What happened? What happened? You see அது Cool, ma'am. செக் இன் 12 o'clock தானா? 2 மணி நேரம் நாங்க என்னத்த புடிங்கிட்டு இருக்கணும்? Oh, தமிழா ma'am. ஒரு நிமிஷம். I'll check it. Please wait. Do they have reservation? Yes sir. Check immediately. Sir, I have already told them that the checking time is 2 p.m. அப்படியே டைம் பத்தி பேசுறான் பாரு. Please. ஒரு நிமிஷம் இருங்க. நான் செக் பண்றேன். Ma'am, I'm really sorry. புக் பண்ணி வச்சிருந்த ரூம் இன்னும் வெக்கேட் ஆகல. உங்களுக்கு ஓகேனா வேற ரூம் தரேன். ஏதோ ஒன்னு கொடுங்க சார் இல்லனா இவ வில்லி ஆயிடுவா. ஜாக். ரோஸ் மை ட்ரீம் கேர்ள். எப்பயா? மேம் 2 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க. பாய் வருவாங்க. Okay, ஜாக். இவன் ஒரு கிராக். ரோஸ் யூ டேக் ரெஸ்ட். ஐ ஆம் ஹியர் பேக். ஓ நோ. Sorry for the inconvenience, ma'am. என்ன? Please don't mind. நீ போய் எவ்வளவு டைம் ஆகுது? ஐ ஹேட் டைம் அண்ட் டைமிங்ஸ். முதல்ல ரூம் நம்பர் 116ல விட்டுட்டு வா, அப்ப சொல்றேன். யார? Hi, I'm Jack, hero of Titanic. I take this luggage. Miss. மிஸ் என்னடா மிஸ்? அவ எப்பவோ இன்னொருத்தனோட மிஸ்ஸஸா மாறிட்டா. Oh God, what a James Cameraman of Titanic. Lock up. No settlement. Again villain. Oh, it's breaking ship. Cool, Jack. Wow. Superb. Nice. அது That's my place. Wow. Rose. டிசைன்ஸ். Rose. ஏய் ரோஸ் என்னடா ரோஸ்? மேடம்னு கூப்பிட மாட்டியா?
பரவாயில்லடி, கூப்பிட்டும் விடு. இப்ப என்ன ஆயிடுச்சு? உனக்கு புரிஞ்சுதாண்டி? ரோஸ், நீ ஒத்துக்கிட்டா இப்பவே பேப்பர், பேட், பென்சில், எரேசரும் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், எதுக்கு? போடுறதுக்கு. பொம்மையா அம்மா? உன்ன மரியாதை இந்த இடத்த விட்டு போ, வெளிய போ. புசங்க நான் ட்ரை ஃப்ரூட். கொய்யால என்ன ட்ரை ஃப்ரூட்ங்கறாடி? அடிச்சன்னு வெச்சுக்கோ. நீ கொஞ்சம் பொறு. இப்ப வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஓகேவா? பாய். போடா வெளிய. ஒரு 2-3 hours ரிலாக்ஸ் ஆகணும். ஆமா. ஓய், என்னடி ரிலாக்ஸ் ஆகுது? 15 hours டிரைவ் பண்ணி உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இல்ல. பட்டு பட்டுன்னு ரெடியா அவங்க ஊர் சுத்த போணும். Crazy, crazy, chicky chicky bum bum, crazy, crazy, diggy diggy bum bum, crazy, crazy. Ooh ha ha, say for me. Bum chicka bum book bola, dick chick DJ boat, jalabula jalsa atamad. Ha ha, say for me. Galam good, Baga beach, Goa mottham sutti thirinju, enjoyment ku hi-fi senju, atam pode. Into the wild, up above sky, life is so high. Let's have crazy fun. Life is too short, make it so cool. Give me some more. Into the wild, up above sky, life is so high. Let's have crazy fun. Life is too short, make it so cool. Give me some more. Gili 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 வாழ்க்கையாச்சு, gili 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 வாழ்க்கையாச்சு, gili 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 வாழ்க்கையாச்சு, வாழ்க்கையாச்சு தூக்கம் போச்சு, gili 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 வாழ்க்கையாச்சு, gili 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 வாழ்க்கையாச்சு, gili 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 வாழ்க்கையாச்சு, வாழ்க்கையாச்சு தூக்கம் போச்சு. போன் வருதுடி. ஹே, மேக்னா போன் பண்றாடி. என்னன்னு கேளுறே. என்னடி? ஏய், சங்கீத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ஹாய். ஹாய். அவங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் வருவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் ஆண்டி. வந்துட்டாங்க பாருங்க. ஒரு 5 minutes உட்காருங்கடி, நான் வந்துடுறேன். ஓகே. இந்த எலி மூஞ்சுக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா? எவனோ இழிச்ச வாயம் கிடைச்ச உடனே வளைச்சு போட்டான். என்னடி இவ்ளோ ட்ரையா இருக்கு? ஒரு பீர் அடிச்சு தொண்டை கூட நனையல. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அட்லீஸ்ட் டிஜேவாது இருக்கா? இருக்கே. அதோ. ஆக்சுவலி கோவால சங்கீத் வச்சிருக்காங்கன்னா எப்படி இருக்கணும்? டெஃபினட்டா இப்படி இருக்க கூடாது. இப்படி இத அரேஞ்ச் செஞ்ச லூசு பையன் யாரு? நான் தான். மேகனாவோட வருங்கால மாமனார் நான் தான். கோவா இஸ் மை ஹோம் டவுன். அதான் என் பையனோட மேரேஜை இங்க நடக்கிற மாதிரி பிளான் பண்ணேன்.
கோவாங்கிறதுனால வந்தோம். அதே திருப்பதி திருச்செந்தூர்னா அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். மேகன் அண்ணா யாருன்னு நினைச்சீங்க? எங்க வீட்டு மகாலட்சுமி, எங்க குடும்பத்து தனலட்சுமி, எங்க வம்சத்துக்கே வரலட்சுமி, என் பையனுக்கு பாக்கியலட்சுமி, எங்க எல்லாருக்கும் தைரியலட்சுமி. அவனை விட்டா லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படிச்சிருவாண்டி. டென்ஷன் ஆகாத. ஏய் என்னடி இது? குடிக்க பீர் இல்ல, நான்வெஜ் இல்ல, மியூசிக் இல்ல. அவளை கொஞ்சம் பாரு. இதுக்கு பேரு தான் என்டர்டைன்மெண்டா? அவனும் அவன் போரிங்கா இருக்குன்னு சொல்ல வரண்டி. குறைஞ்சபட்சம் சின்ன பாரா இருந்தாலும் ஏதோ போன போகுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கோவா வந்து இந்த பஜனை நமக்கு தேவையா? கைஸ், இப்ப லொகேஷனை மாத்தலனா இவ வில்லி ஆயிடுவா. அப்போ எங்கயாவது ஷிஃப்ட் ஆகி போயிடலாம். கோவா எதுக்கு ஃபேமஸ்? டே டைம்னா பீச், நைட்னா பப். நம்மள விரட்டி விட்டது யாரு? I wanna go back. பார் அட்டெண்டர் மேலே வாந்தி எடுத்துட்டேன். பின்ன உன்னை விரட்டாம என்ன கோவிலா கட்டுவா? அப்போ அவன் முகத்தை பார்த்திருக்கணும். ஃப்ளஷ் அடிக்காத கமோட் மாதிரி. ஒன் மோர் பெக் அடிப்போமா? ஒரு நிமிஷம் டி. போ நடத்து. உனக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணு. நோ டைம் நோ லிமிட். கோ கோ. ஆனா சொல்லடா, நீ வந்து நேத்து வரைக்கும் மோர மாதிரி மந்தமா இருந்த, இன்னைக்கு கூலிங் பீர் மாதிரி கிக்கா இருக்க. நீ எனக்கு லாஸ்ட் பெக்ல என்னமோ கலந்து கொடுத்துட்ட. அதான் உள்ள இருக்கிறது பொங்கி வழியுது. I want more and more and more. பட்டுக்குட்டி பப்புக்குள்ள மறுபடியும் நம்மள விட மாட்டாங்க. பேசாம போய் படுத்து தூங்கலாம். அடடா, எனக்குள்ள இருக்கிற ஆசை வீட்டுக்கு போய் புருஷன் பக்கத்துல படுத்து தூங்குனா தீராதுரி. அதுக்கும் மேலனா என்ன? கடிகாரத்தை தூக்கி போட்டு உடைக்கிற வீரனும், அலாரத்தோட அவசியமே இல்லாத அசகாய சூரனும், கோதை அழகை கொள்ளையடிக்கும் கோலோச்சி ராஜாவோ எனக்கு வேணும். எதுக்குடி? கோவால பூஜை பண்ணிக்கிறதுக்கு அண்ட் பேங்காக்ல பஜனை பண்றதுக்கு. எதுக்குன்னு கேக்குறீங்க? அதுக்கு தாண்டி. புரியுற மாதிரி பேசுடி. ஜாட மாடையா பேசினா எங்களுக்கு புரியாது பேபி. புரியல? சொந்த பாஷையில சொகத்தை தர ஒருத்தன் தேவைங்கிறான். அப்பா கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ். யாரா நீ கொய்யா? என் பேர் சம்பு. மை ப்ரொஃபஷன் இஸ் பிம்ப்.
மேடம், நீங்க கேட்ட அசகாய சூரர்களையும் கோலோச்சி வீரர்களையும் இங்க ஸ்ட்ரிப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள சப்ளை பண்றதா என்னோட வேலை. ஓ ரியலி? என் டேஸ்டுக்கு பாகுபலி தான் அட, கரெக்ட். பாகுபலி என்ன? நம்ம கிட்ட அவருடைய ஐயா அமரேந்திர பாகுபலியே இருக்காரு. வேணாம் வேணாம். இந்த விஷயம் தன்யாக்கு தெரிஞ்சதுன்னு வையே, she will fuck us bro. கைஸ், ஒரு ஸ்ட்ரிப்பரை புக் பண்ணிக்கலாமா? இங்க செம்ம சிப்பா. எஸ். யாரடி இவன்? ஜீனி பூத மாதிரி இருக்கான். broker baby. மேடம், புரோக்கர் இல்ல, கால் மீ பிம்ப். இதுல கௌரவ குறைச்சல் வேறயா? கோளர்கள் எங்கே? Hey baby, what's up? How are you doing? Enjoying, ஏதாவது புது டியூன்ஸ் இருக்கா? எல்லாம் பழைய டியூன் தான், ஆனா புதுசா இருக்கும். வேணுமா? ஏய், மறுபடியும் பழைய பஞ்சாங்க தானா? No 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 no. Come on, let's go babies. I'll get you some new tunes. Come chick bum chick bali. Hey GK, any Indian tunes? I have good Korean tunes. Do you want? ஐயோ, கொரியன் டியூன்ஸ் வேண்டாம் பேபி. முதல்ல இந்த வண்டிக்கு கொஞ்சம் கிரீஸா போடு. நொய் நொய்னு சவுண்ட் வருது. வேண்டாம், இங்க வேண்டாம். நீங்க வாங்க பேபிஸ். உங்களுக்கு பெரிய மிளகாவை நான் புடிச்சு தரேன். கம்மியா. I'll show you new kuchis. ஹலோ ஹனி, பாகுபலியை கவுக்கக்கூடிய டீம் இருக்கு. ஒரு நல்ல டியூன் வேணும். தந்தி எல்லாம் அருந்து போயிடணும். கொடுத்துடலாம். எத்தனை வேணும்? ஒண்ணுதான். 4 பாட்டுக்கு ஒரே ஒரு டியூனா? தந்தி இல்ல, ஒரேடியா கிட்டாரே உடைஞ்சு போயிடும். ஹனி, இவங்க கொஞ்சம் புதுசு. ஒரு டியூன் போதும். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் 4 டியூன் கொடுத்து அசத்திடலாம். டைம். இன்னொரு தடவை டைமை பத்தி பேசினா வெட்டி போட்டுருவேன். அம்மாடியோ, பயங்கர சூட்ல இருக்காளே பொண்ணு. இந்தா. நான் பாக்குறேன். இவ சல்மான் மாதிரி இருக்கா. இவ எனக்கு ஓகே. கட்டழுதுக்காரனுக்கு கரண்ட் இருக்காதே. ஸ்வைப். ஓகே. Oh my god. ஷாருக் கான் மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கான். இவன் தான் எனக்கு ஓகே. I hate him. Why? எதுக்கு? அவன் கையில வாட்ச் கட்டி இருக்கான். அக்ஷய் மாதிரி இருக்கான். இவன் எனக்கு ஓகே. இவன் எனக்கு பிடிக்கல. இவன் ரொம்ப ஷீமேல் மாதிரி இருக்கான். இவனுக்கு ஓகேடி. இவனா? கைஸ், நீ கேட்ட மாதிரி ஆம்ஸும் இருக்கு, உனக்கு ஏத்த மாதிரி ஹேண்ட்ஸமாவும் இருக்கான், கையில வாட்சும் இல்ல. நீ என்னடி சொல்ற? நோ எல்லாம் வேண்டாம். இவன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல. அது எனக்கு ஓகே. புக் பண்ணு. ஓகே, நீங்க ரூமுக்கு போங்க பேபிஸ். அவன் வந்துருவான். ஏ ரோஸ், என்ன எனக்காகத்தான் வெயிட்டிங்க? சொல்லு. குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்க போல இருக்கே. இதோ உள்ள போலாமா? போட்டுற. என்னத்த போடுவேடா? பொம்மை ரோஸ். வாயை முடிட்டு போடா. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். வந்தது கஜகோல் பாண்டியன் இல்ல, குழந்தை பையன் பெல் பாய். பெல் பாயா? நீ போ. வேஸ்டா ஒன்று சூசப்பட்டுட்டேன். இப்போ நான் பாக்குறேன். வாங்க தல. ஓகே.
ஏய் ட்ரை ஃப்ரூட் கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடிட்டு வாப்போ. நான் ரோஸ போட போறேன். என்னடா உள்ள இங்க நாங்க ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கோம். நீ போட வெளியில. உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு எங்களுக்கும் தெரியும். முதல்ல என் வேலை முடியட்டும். ஏய் போய்டக்கற போய் போ. முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஏய் சொன்னா கேளு. என்ன விரட்டாத. ஏய் ட்ரை ஃப்ரூட் நான் தான் முதல்ல நான் சொன்னேன். சி இவனுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல. இப்படி 3 பேரும் சதி பண்றீங்களே. உங்க ஃபோர்ஸ்க்கு என் பேக் பஞ்சர் ஆயிடுச்சு. எந்திரச்சு தலை. எந்திரங்கடி. நான் பாக்குறேன். ஹலோ கேர்ள்ஸ். வாடா என் கேரட் அல்வா. வச்சு செய்றேன். முதல்ல நான் தான். நோ வே, முதல்ல நான் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் டி. நான் தான் முதல்ல. ரூம்குள்ள வர விடுவீங்களா இல்ல இங்கே நிக்க வைப்பீங்களா? ப்ளீஸ் கம் இன். யா ஷூர். குச்சி What happened, girls? Nothing. நீங்க உள்ள போங்க. We'll come. யா நீ போயா போ. Okay. நான் சொன்னா புரியாதா? நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொல்றேன்ல. இங்க அடிச்சிட்டு இருந்தா அங்க விடிஞ்சு போய்டும். பின்ன என்னதான் சொல்யூஷன்? சின்ன பிள்ளைங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் மெச்சூர்டா யோசிங்க. ஸ்டார்ட். சாபூத்ரி. அடச்ச. Just a miss. Okay, come on. இது நியாயமா? கடவுளே ப்ளீஸ் செகண்ட் டைம் ஆவது எனக்கு வர மாதிரி பாரு. யார போய் என்ன கேக்குற? வா. கடவுள் ரொம்ப நல்லவர். என் பேச்ச கேப்பாரு. come on. அட உனக்கு எனக்கு தான் பொருத்தம். இது எத்தனை பேருக்கு தான் வருத்தம். என்ன மோசம் பண்ணிட்ட. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் இங்க வாடி. ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேப்போம். சி என்ன கூப்பிடாதீங்கடி. நான் வரல. ஏய் வாடி வா. வாங்க. இது என்ன? ஏதாவது நியூ டைப்பா? என்னது? வயலண்டா? போய் ஜோதி நாய்க்கமாகலாம் வாங்கடி. பாவம் பைத்தியம் தெரியாம என்னென்னவோ பண்ணுது. ஏய் உண்மையா சொல்லு, எங்க வச்சிருக்க? என்னடி அது எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? அதுக்குதான் பிராக்டிஸ் வேணுங்கிறது. சத்தியமா மேம், எங்கன்னு எனக்கு தெரியாது. வாட்? எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியாதா? அப்படின்னா இவன் மேட்டர் இல்லாதவனா? கொக்க மக்க அந்த புரோக்கர் நம்மள சீட் செஞ்சு 2 கட்டா அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்கு. டேய் ப்ளீஸ், நான் உயிரே வச்சிருக்கேன்டா. நீ இல்லைன்னு சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? பாவம், அதுக்காக அவ ஒருத்தையே ஃபைட் செஞ்சுட்டு இருக்கா. நாமளும் போகலாம் வாங்கடி. ஏய் எங்க இருக்குன்னு வாய் திறந்து சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். இப்ப சொல்றியா இல்ல ட்ரிகர் அமுத்தவா?
இவன் என்னடி அதுக்காக துப்பாக்கி நெஞ்சில வச்சுட்டா? பாப்பா எமோஷனல் ஆகுதே. டேய் சொல்லு 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 சொல்லு. பிடிவாதம் பிடிக்காத. எங்கன்னு சொல்லுடா. போட்டு தள்ளிடுவாடா. நான் உண்மையா தான் சொல்றேன் மேடம், எனக்கு தெரியாது. டேய் அது இருக்கும். நீ எவ்வளவு கனவு கண்டோம் தெரியுமா? நீ இப்போ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் என் தங்கச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உன்னோட தங்கச்சியா? எது? சி என்னாச்சு? தங்கச்சிக்கு என்னாச்சு? அவ 2 நாளா எங்க போனா என்ன ஆனானே தெரியல. போன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது. உனக்கு தெரியும்ல, எங்க போறோம் ஏது போறோம்னு சொல்லாம டூருன்னு ஊரை சுத்திக்கிட்டே இருப்பா. அதுக்குதான் அவ போன்ல இருக்க டேட்டா எல்லாத்தையும் என் போனுக்கு சிங்க் ஆகுற மாதிரி பண்ண. அந்த போட்டோஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ கோவா வந்திருக்கான்னு. அந்த போன்ல இவன் போட்டோஸ் கூட இருக்கு. சோ இப்ப அவ இருக்கிற இடம் இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ப்ராமிஸா எனக்கு தெரியாது மேடம். அதான் நேத்துல இருந்து மொபைல்ல இவன் போட்டோ வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். இவ ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட்டா. இந்த கோவால ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஏய் என்னடி விளையாடுறீங்களா? கண்ணை காட்டினா பயந்துருவேன் நினைச்சீங்களா? டோன்ட் மூவ். கண்ணு போடு. ஏய் நோ. வாயை மூடுங்க. சுட்டு போட்டுருவேன். என்னடி அடிச்சு சாச்சுப்ட? இப்போ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன செஞ்சுட்டா இவ? உயிரோட தான் இருக்கானா? செத்து போயிட்டாடி. ஏய் இவனை இப்படி அடிச்சு கொண்டு போட்டுட்டா என் தங்கச்சி பத்தின விவரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரே ஒரு ஆதாரம் இவன் மட்டும்தான். இவங்க செத்து பொணமாயிட்டா. முதல்ல இவனை பத்தி யோசிங்கடி. ஏய் அங்க என் தங்கச்சி, எனக்கு அவதான் இம்பார்ட்டன்ட். ஏய் நீ என்ன பண்ற? முதல்ல எடுத்து பேசுறீ. ஹலோ யாரு? ஏய் நான் தான் நிக்கிதா. ஏய் அதுக்கு என்ன? நான் டி உன் தங்கச்சி. தங்கச்சியா? எங்கடி போயிட்ட? எல்லாம் ஓகே தானே? 2 நாளா போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? கோவாக்கு டூர் போயிருந்தேன்ல, அங்க யாரும் என் போனை திருடிட்டாங்க. திருடிட்டானா? நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குதே அம்மா பொண்ணு. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. அதாவது உன் சிஸ்டருக்கு நீ நினைச்ச மாதிரி எதுவும் ஆகல. அவ சேஃபா தான் வீடு போய் சேர்ந்திருக்கா. நீ பெரிய சிபிஐ ஆபீசர் ஆட்டோ ஃபீல் ஆயிட்டு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு இவனை கூட்டிட்டு வந்து கன்னை வச்சு பயமுறுத்தின. அவனுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண கண்ண நமக்கு எதிரா திருப்பி விட்டான். இந்த மகராசி கையில கிடைச்ச ராடை எடுத்துக்கிட்டு அவன் தலைய போட்டு உடைச்சிட்டா.
இந்த பாவி பையன் தலையில அடிச்சதும் உடனே செத்து போயிட்டான். அதாவது உன்னோட ஓவர் ஆக்ஷனால நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். முதல்ல பாடி என்ன செய்யலாம்னு யோசிங்க. அந்த பாடி எங்கேயாவது போட்டுட்டு நம்ம திரும்பி சென்னைக்கு போயிடலாமா? என்னம்மா பாடி எங்கேயாவது போட்டுட்டு நம்ம சென்னைக்கு போயிடலாமா? கடிச்சு முடிச்சு கவர்ல சுத்தி தூக்கி போடுறதுக்கு இது என்ன சிக்கன் துண்டு நினைச்சியா மட்டன் துண்டு நினைச்சியா? டெட் பாடி டெட் பாடி டெட் பாடி தூக்கி போடுவாராம். பெரிய புளுத்தி மாதிரி பாடியை துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு தூக்கி போட்டுடலாமா? துண்டு துண்டா வெட்டி போட்டு. பாப்பா ஒரு மர்டர் செஞ்சுட்டு நீ எவ்ளோ வயலண்டா பேசுறமா? ஐடியா. இவனை சூட்கேஸ்ல பேக் பண்ணி தூக்கி போட்டுடலாம். பிக் சூட்கேஸ். அந்த சூட்கேஸ்ல அது என்னோட சூட்கேஸ். நான் தர மாட்டேன். அவனை அடிச்சு கொண்டு போட்டது நீதானே? லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் 2 into 2. அவன் இந்த சூட்கேஸ்ல பத்துவானா? எனக்கு ரேங்க் கிச்சன் வச்சுக்க. அந்த சூட்கேஸ்ல அவனோட சேர்த்து உன்னையும் பேக் பண்ணிடுவேன். என்னடி இவ்ளோ ஹைட் இருக்கா? ஏதாவது வெளியில தொங்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. எல்லாத்தையும் உள்ள பிடிச்சு போடுங்க. முதல்ல பாடியை எங்க தூக்கி போடுறது, எந்த ரோட்ல போறதுன்னு பிளான் பண்ணணும். நானும் கோமலியும் வெளியில போயிட்டு வரோம். பரவாயில்ல, 2 பேரும் இருப்பீங்களா? பரவாயில்ல கோயா. என்ன தைரியம் இல்லாதவன் நினைச்சியா? ஓகேமா. Listen, எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருங்க and don't get tensed. Please over react மட்டும் ஆயிடாதீங்க. Please get it. இல்ல ப்ளீஸ் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நோ என்ன கேட் டிமிக்கி கொடுப்ப? ப்ளீஸ் சாரி. போலீஸ். டானி, எங்கள ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டாம், ஸ்டெடியா இருங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு நீ எதுக்கு இப்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? காட், அப்படின்னா போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சா? தேவையில்லாம ஓவர் ரியாக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு டவுட் வரும். போடா சும்மா. ஹோட்டல் ஃபுல் பிஸியா இருக்கு. மேரேஜ் சீசன் வேற, நகரவே முடியல. Excuse me. बहुत टेंशन लग रहे हो? क्या हुआ? டேய், நம்ம தமிழ்காரங்க தான்டா. Is it? தமிழ்காரங்களா? ஓகே ஓகே ஓகே. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? சென்னை சார். ஏய், பூனேவா சென்னையா? ஆக்சுவலி இங்க எல்லாரும் ஒரு சென்னை சார். இவ கல்யாணம் பண்ணிட்டு பூனே போயிட்டா சார். சோ இவ பூனேல இருந்து நாங்க சென்னையில இருந்து யூரோப்ல இருந்து வந்த எங்க ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக நாங்க கோவா வந்திருக்கோம் சார். ஃப்ரெண்ட் மேரேஜ் கோவால எங்க? குட் क्वेश्चन. அது போது நிறுத்துடா. பாவம் அவங்களே மேரேஜுக்கு வந்தா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு. நீங்க போங்க மேம். Thank you sir. Bye bye. எங்கேயோ இடிக்குதே. இந்த மூஞ்சிக்க கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இல்ல. சும்மா எல்லாரையும் சந்தேக கண்ணோடயே பார்க்காதடா. நம்ம போலாம் வா.
இரு, அவங்க ரூம் நம்பர் எவ்வளவு? எதுக்கு உனக்கு? செக் பண்ணணும். இப்ப இதெல்லாம் வேணாம்டா, வா போலாம். ஏய், இப்போ நான் இதை உங்ககிட்ட ஃப்ரெண்டா பேசல. ஆன் டியூட்டி ஐ ஹாவ் டு செக். என்னடி அப்படி திகச்சு போய் பாக்குற? எனக்கு எனக்கு என்னமோ இந்த ரூம்க்கு யாரோ வந்துட்டு போன மாதிரி தோணுதுரி. வெங்காயம்டி வெங்காயம். உன் தங்கச்சியோட விஷயத்துல கூட இதே மாதிரி டவுட் பட்டு அந்த ஸ்டிப்பர்காரன் சாவுக்கு நீயே காரணமாயிட்ட. அது போதா உனக்கு? இப்போ மறுபடியும் புதுசா எதையாவது செஞ்சு தொலைக்காத. டென்ஷனால நாங்க செத்துருவோம் போல இருக்கு. அது இல்ல, எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங். வாய் மூடு. டோன்ட் ஓபன். மூடிக்கிட்டு அந்த சூட்கேஸை தூக்கி போட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி போறோம். இன்னும் கொஞ்சம். எப்படி சுமக்கிறதுக்கு கூப்பிட்டோம், எப்படி சுமக்கிறோம். கரும கருமம். சி போலாமா? ஏ ரோஸ், வேர் யூ கோ? வேர்? அது ட்ரை சொல்லு. சென்னைக்கு திரும்பி போறோம். என்னது, நாளைக்கு ஃப்ரெண்ட் மேரேஜை வச்சுக்கிட்டு இப்பவே போறீங்களா? அது இவ பாட்டி கொஞ்சம் சீரியஸ். இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காங்க. ரெஸ்ட் இன் பீஸ். ஓ மை காட். இப்போ போயிட்டு திரும்ப எப்போ வருவீங்க? இனி திரும்ப வரவே மாட்டோம். திரும்ப வர மாட்டீங்களா? இன்னும் நான் போடவே இல்லையே. இப்போ எப்படி சிப்பு மூழ்கிருச்சுனா? ரோஸ், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் வந்துடுறேன். படுக்க வச்சு 2 நிமிஷத்துல மோட்டுறேன். அது என் பவர். என்ன சொல்றடா? எதடா போடுவேன்? பொம்மை. இப்ப போய் டிராயிங் என்னடா? சரி, அப்ப கார் சீன் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஓகே. கார் சீன் என்னடா? ஓ, ஜேம்ஸ் கேமராமேன் ஆஃப் டைட்டானிக். ஹீரோயின் ஆக்கி விட்டுறதா? எதுவும் சொல்லி தர மாட்டியா? எல்லாம் நான் சொல்லி தரணுமா? சரி சரி, ஃபீல் ஆகாத. பெருசா ஒண்ணும் இல்ல ரோஸ், கார்ல படுத்தா உனக்கு எல்லாம் ஃபீல் ஆகும். வா. அப்பா. ரோஸ், இப்படி அடிக்க கூடாது. ஐ லவ் யூ. உனக்கு எனக்கு என்னடா லவ்? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பெல் பாய் and I'm married. உன் முகத்தை என்னைக்காவது நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? and who the hell cares? உனக்கு யாருமே புரியல. வேண்டாம் ரோஸ், போகாத ரோஸ். உன்னை அடையாம விட மாட்டேன் ரோஸ்.
அவங்க சொன்னாங்களா தாலி அப்புறமா கட்டிக்கோ, முதல்ல போய் படுத்துக்கோன்னு? கால்வின் பிரிட்ஜ் அடியில் சந்தேகப்படும் நிலையில் ஒரு சூட்கேஸ் கண்டெடுக்கப்பட்டது. அதில் ஒரு பிணம் இருந்தது அதிர்ச்சியாக உள்ளது. இப்பொழுது அந்த பிணம் யாருடையதாக இருக்கும் என்ற தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். என்னடி அதுவும் சூட்கேஸ் மாதிரி இருக்கு? என்னோட தான். நான் தான் ஒருத்தனை ராடால அடிச்சு போட்டு தள்ளிட்டு சூட்கேஸ்ல பேக் பண்ணி தூக்கி போட்டேன். பல்லு விளக்காம ஜோக் அடிக்கிறியா? சீக்கிரம் போய் ரெடி ஆகு, டிஃபன் சாப்பிடலாம். சந்தேகப்படும்படி அந்த சூட்கேஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நிச்சயம் அரெஸ்ட் பண்ணியே தீருவோம். எவ்வளவு ஆழம் வேணாலும் இறங்கி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஹலோ கோமலி. மாஸ்டர் படம் பார்த்துட்டு இருக்க, என்னடி நடுவுல டிஸ்டர்பன்ஸ்? Oh, what are you talking? புரிஞ்சுக்கோடி, வைடி போன். Hello? Hello Danya, where are you Danya? Everybody is in the news. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அப்புறம் பேசுறேன், பை. Hello, Trida. Are you at channel office? ஆமா, என்னாச்சு? Are you watching the news? இல்ல, என் பாஸோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். நீ கோமலி வீட்டுக்கு வந்துரு, நாம எல்லாரும் அங்க மீட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, பை. உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லையா? என்ன நடக்குதுன்னே புரியலையா? அங்க போலீஸ் அந்த பாடியை வெளியே எடுத்து க்ளூஸ் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணா? அழுமா. அடிச்சுக்கிட்டே. இப்ப அடிச்சுக்கிட்டே நடந்தது இல்லன்னு ஆயிடுமா? கடவுளே, ஃபீலிங்ஸோட சம்பந்தமே இல்லாம போன் பார்த்துட்டு இருக்க. அதுவும் ஒரு ஃபீலிங் தானே? அங்க பார், வந்துட்டா ஜர்னலிஸ்ட் பாப்பா. வாடி. ஹாய். நான் டென்ஷன்லயே செத்துருவேன் போல இருக்கு. இவங்கள பாத்தியா திருதா? கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இவ்ளோ கூலா இருக்காங்க. நீ டென்ஷன்ல ரொம்ப கியூட்டா தெரியற பேபி. மறுபடியும் பழைய சித்திய பாக்குறேன். போடி, நிலைமை புரியாம பேசாத. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அந்த பாடி மேல இருந்துச்சுன்னா, டாக் ஸ்குவாட் நம்மள தேடி வந்து நம்மள புடிச்சிருச்சுன்னா? Are you mad சித்தி? அங்க கிடைச்ச போன அவனோடது இல்ல. ரியலி? கோவால எத்தனையோ பேர் செத்துட்டு இருப்பாங்க, அதுல ஏதோ ஒண்ணு. பட் தி திங் இஸ், இந்த பாடி கூட பிரிட்ஜ் கீழே எடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீ டென்ஷன் படுறதுல அர்த்தம் இருக்கு. சோ அவன் நாம கொலை பண்ணவன் இல்லையா? சும்மா நாம கொலை பண்ணவன்னு சொல்லாதீ. நினைச்சாலே பேண்ட் ஈரமாது. நீ எதுவும் கவலைப்படாத பேபி, I'll take care. மா, நான் பாக்குறத கண்டினியூ செய்யட்டா? அடியே, இவ டென்ஷன்ல டாய்லெட் கூட ஃப்ளஷ் பண்ணவே இல்ல. கப்பு மூஞ்சிக்காரி. இப்ப வந்து சேட்டா? பை தி வே, பொண்ணு பார்க்க வந்தான்ல, அவன் என்ன பேசினா? என்ன பேசுவா? ஒண்ணுமே பேசல. சேஃப் கேம் ஆட சொன்னா ஹாப்பியா ஆடுவானுங்க இந்த ஆம்பளைங்க. இன்ஃபேக்ட், why the heck do you need marriage, bro? Just leave it. ஆக்சுவலி எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வரலன்னு சொல்லி யாராவது மேரேஜ் பண்ணிப்பாங்களா? பின் என்னம்மா பண்ண சொல்ற? ராத்திரி முழுக்க கதா காலக்ஷேபம் கேட்க சொல்றியா? எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன், கேட்டுக்கோங்க. மேரேஜ் ஆன 1 இயருக்கு அப்புறம் தினம் ராத்திரி அதை தான் கேட்க வேண்டி வரும். ட்ரஸ்ட் மீ, சோலோ லைஃப் இஸ் so much better. அவ்வளோதானா? அவ்வளோதான். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், உடனே கேன்சல் பண்ண சொல்றேன். என்ன பாப்பா இந்த ரியாக்ஷன்? மாப்பிளே கழட்டி விட்டானா? நான் பாட்டுக்கு பீர் அடிச்சு மப்ள தூங்குனா, வலு கட்டாயமா என்ன கோவா கூட்டிட்டு போயிட்டீங்க. கோவா வேணாண்டின்னு சொன்னா இந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கோவா தான் கரெக்ட்னு சொல்லுச்சு. இந்த பேபி கூத்தடிக்கிறதுக்கு ஒருத்தனை புக் பண்ணான். இந்த புண்ணியவதி ஒரு இரும்பு கம்பியால அவன் தலையில அடிச்சு அவனை கொன்னே போட்டுட்டான்.
அவன் எவனோ ஒருத்தன் நம்ம எல்லாருக்கும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நாம செஞ்ச எல்லாத்தையும் விளாவரியா எழுதி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். 2 லட்சம் கேக்குறாண்டி. எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்குடி. அவனுக்கு பணத்தை அனுப்பி விட்டுட்டுமா? ஏய் எதுக்குடி? அவனுக்கு பணம் கொடுத்துட்டா நம்ம தப்ப ஒத்துக்கிட்டு பிளட்டி அவனுக்கு சரண்டர் ஆயிட்டு தான் அர்த்தம். இனி லைஃப் லாங் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன இப்போ என்ன செய்யலாம்? அவன் மெசேஜ் பண்ற நம்பரை ட்ரேஸ் பண்ணா அவன் யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு அவசியம் இல்லை. What happened? அது என் தங்கச்சி நம்பர். What? Oh my, உன் தங்கச்சி நம்பரா? என் தங்கச்சி கிட்ட இருந்து ஃபோன் அடிச்சவனும் அண்ட் நம்மளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கானோ ஒருத்தன் தான். அவன் ரொம்ப நேக்கா திருடுன என் தங்கச்சி ஃபோன்ல இருந்தே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் அனுப்புறான். அவனை ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மள யாரோ நல்லா அப்சர்வ் பண்ணவன் தான் இத பண்ணிட்டு இருக்கான். அவன் எவனா இருப்பான்? நம்மள யாரோ கன்ஃபார்மா அப்சர்வ் பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? யாரு 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 யாரு? நம்மள அப்சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம யாரையும் மீட் பண்ணலையே. அந்த புரோக்கரா இருப்பானா? நோ, சான்ஸ் இல்ல. பெல் பாய் நம்மள ஏதாவது ச்சே, அவனா? அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாது. யார் சொன்னாங்க? மறுபடியும் அவன் தான் நம்ம ரூமுக்கு வந்தான். விண்டோல இருந்து எட்டி பார்த்ததும் அவன் தான். அந்த டெட் பாடியை பேக் பண்ணி சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போறப்போ நம்ம எதிரில வந்தான். உனக்கு எனக்கு லவ் என்னடா? உன்னை நான் அடையாம விட மாட்டேன் ரோஸ். என் தங்கச்சி கூட அதே ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தான். சோ அவளோட போனையும் அவன் தான் திருடி இருப்பான். ஏய், இப்ப எதுக்கு ட்ரம்பட் வாசிக்கிற? அவன் பிளாக்மெயில் செய்யறத விட நீ இப்ப சிபிஐ ஆபீசர் ஆட்ட இன்வெஸ்டிகேட் பண்றது ரொம்ப பயமா இருக்கு. அடச்சே, வாய் மூடு. சென்ட் பர்சன் தன்யா சொன்னது ரைட். நிச்சயமா அவனா தான் இருப்பான். அப்ப என்ன பண்ணுங்கறீங்க? We should go to Goa. மறுபடியும் ப்ராப்ளம்க்கு எதிரில போனதா சொல்யூஷன் கிடைக்கும். அவாய்ட் பண்ணிட்டு போனா ப்ராப்ளம் பெருசாதான் ஆகும். தப்பில்ல. ஹலோ, இஸ் இட் XX ஹோட்டல் கோவா? அது மேனேஜர். நான் சொன்ன அக்கவுண்ட்க்கு 5 lakhs டெபாசிட் பண்ணு. அர்ஜென்ட். எக்ஸ்கியூஸ் மீ. I'll call you back. Yes ma'am. இங்க ஜாக்குன்னு ஒரு பெல்போ இருப்பானே, அவன் எங்க இருக்கா? அவன் கிளையண்ட்ஸ் கிட்ட சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தானே, உங்களோட சண்டை போட்டு அன்னைக்கு வேலையை விட்டு அனுப்பிட்டேன். டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? யா. இப்போ அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. நோ ஐடியா. அது சரி, அவன் எதுக்கு நீங்க தேடுறீங்க? சும்மா ஸ்வீட் பாய். ஓகே. சரி சார். பை சார். ஸோ நம்மளால தான் அவனை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதுக்கு தான் அவன் ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கான். அடைச்சி எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. பெரிய புடிங்கி ஆட்ட அந்த ஹுக்கர் தலையில ரோடால அடிச்சு அவன் செத்து தொலைஞ்சான். சும்மா இல்லாம பெல்பாயோட சண்டை போட்ட அவன் என்னடா பிளாக்மெயில் செஞ்சு பணம் கேட்டுட்டு இருக்கான். என்னடி உன் குடைச்சலு? அவனை அடிக்கலன்னா உங்களெல்லாம் போட்டு தள்ளிடுவானே தான் அடிச்சேன். அவன் செத்தான். எல்லாம் உங்களுக்காக தானே பண்ண. பண்ணது மொத்தம் எங்களுக்காக தான். ஏன் சும்மா இப்படி சண்டை போட்டு சாவறீங்க? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு எல்லாருக்கும் நீங்களே டமார் அடிக்காதீங்க. கம்முன்னு இருங்கடி. யாரு அவனா? அவனை பாரு. ஆப்பிரிக்கால இருந்து தப்பிச்சு வந்த காண்டா மிருகம் மாதிரி இருக்கான். அவனுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது. சரி சரி, இப்ப நடந்தது பத்தியே நினைச்சு சண்டை போட்டுட்டு இருக்காம முதல்ல அந்த ஜாக் பெல்போ எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிப்போம். ப்ளீஸ் யூ கைஸ் ஸ்டே காம். ஜாக்
जैक मालूम है आपको? Who the hell is this? आप कौन है? मैं फैब्जियो टाइटैनिक शिपले नानु जैको जिगरी दोस्त. ஜாக்க பத்தி நீங்க என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? ये जैकी गर्लफ्रेंड है. मालूम है जैक फोटोस काटी रखो. बहुत अच्छा है. அப்போ உங்களுக்கு ஜாக் அட்ரஸ் தெரியுமா? தெரியுமே. Can you please tell us? மபூசாமே ஒரு ஜங்ஷன் வருது. அங்கே ஸ்ட்ரைட்டா போனா ஒரு ஸ்லம் இருக்கும். ஸ்லம் உள்ள ஃபர்ஸ்ட் ரைட்ல போயிட்டு செகண்ட் பில்டிங். நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு காலத்தின் ஓட்டம் என்ன யார் சொல்வதோ காலத்தின் ஓட்டம் என்ன யார் சொல்வதோ வாழ்க்கையின் ஓட்டம் தன்னை யார் வெல்வதோ ரன் வினையோ விரட்டிடுதே பிடமறுத்தே தூத்திடுதே தலைவிதின் மொழியில் மாறிடுதே தவறுகள் விஷமென தீண்டிடுதே தினம் தினம் போர்க்களமாகிறதே அதிரடி முயற்சிகள் தோற்கிறதே ஓடிடும் ஓட்டங்கள் நீள்கிறதே மனமிகு பரபரப்பாகிறதே தாவுதே நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இன்பம் போகிறதே வாழ்வில் துன்பம் வருகிறதே செய்தின் சூழ்நிலை தாக்கிடுதே பயமின்று மனதில் கானக தீயாய் பரவுதே ஆள்கள் ஓய்ந்திடுதே கலக்கத்தில் மீண்டும் ஓடிடுதே பளபளவென்றே துடிக்கிறதே இதயம் திக்கென அடிக்கிறதே வாழ்க்கை வட்டம் குறுகியதே அனுபவித்தாலே சுகம் வருதே கனவுகள் கரைந்தே போகிறதே ஆசைகள் கனவாய் ஆகிறதே தேயுதே காலத்தின் ஓட்டம் என்ன யார் சொல்வதோ காலத்தின் ஓட்டம் என்ன யார் சொல்வதோ வாழ்க்கையின் ஓட்டம் தன்னை யார் வெல்வதோ ரன் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு சாப்பிட்டியாமா செல்லம்? துண்ண என்ன போட்டு சாப்பிட்ட? கருவாட்டு குழம்பு. அப்படியா? எங்க வீட்ல கருவாட்டு குழம்பு. உனக்கு கருவாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? ஐயோ உயிர். எங்க வீட்லலாம் வாரத்துல 5 நாளும் கவுச்சுதான். ஆமா. எங்க வீட்ல கவுச்சுனா ரொம்ப பிடிக்கும். கருவாட்டு குழம்பு அசத்தலா இருக்குது. ரோசம் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஏ ரோஸ், எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. வா பொசிஷனுக்கு வா வா. என்னடா பொசிஷனுக்கு வர்றது? கேடு கெட்டவனே. எதுக்கு ரோஸ் டென்ஷனா இருக்க? கருவாட்டு குழம்பு சாப்பிடுறியா? வா ஒரு வாய் தின்னு, நல்லா இருக்கும். அட கடவுளே. என்னடா இதெல்லாம்? லவ், டைட்டானிக் லவ். லவ் என்னடா லவ்? இத்தனை போட்டோஸ் எங்க இருந்து கிடைச்சது? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ரோஸ். டேய் முண்டோ, மனம் இருந்தா மார்க்கம் இருக்கும்டா. ஆனா இத்தனை போட்டோஸ் எங்க இருந்துடா வந்துச்சு? ரோஸ் ரோஸ் வேணா வேணா. Facebookல இருந்து காப்பி பண்ண. Facebookல இருந்துடா. ஆஹா, Facebook, WhatsApp, Twitter எல்லாத்தையும் ஒண்ணு விடாம யூஸ் பண்ணிட்ட. ஷேர் ஷாட் கொடு ரோஸ். இருந்தாலும் உனக்கு பணம் தான் முக்கியம், மனசு இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ரோஸ்? தெரியும்டா. வாட்ஸ்அப்ல குரூப் ஃபார்ம் பண்ணி எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கல. ஐயோ ஐயோ ரோஸ், என்ன அடிக்காத அடிக்காத. நான் சொல்றத கேளு. எனக்கு இமெயிலே இல்ல. நான் எப்படி பிளாக்மெயில் பண்ணுவேன் ரோஸ்? ஐயோ ஐயோ அங்க அடிக்காத. ஃப்ராட் அடிக்காத. ஐயோ ஹே கைஸ் கைஸ் கைஸ், எனக்கு இப்போ கூட அவன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு.
எனக்கு வலிக்குது ரோஸ். என்ன மெசேஜ்? யார் அவ? அப்போ எப்பவும் உனக்கு மெசேஜ் அனுப்புறவன் இவன் இல்லையா? அவன் யாரு? இவன் யாரு? இந்த இவன் எங்க இருக்க போது எவனை பத்தி ஏன் பேசுறீங்க? டேய் அம்மா நோ. ஷட். அப்ப யாரு? எக்ஸாக்ட்லி சேம் ஷிட். ரோஸ் ரோஸ் செல்லம், உனக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்றேன். உனக்கு நீ என்னடா சால்வ் பண்றது? ஐயோ ஐயோ மறுபடியும் அம்மா குமராத. ஐயோ வேணாம், விட்டுரு, என்ன விட்டுரு. ஏய் गाइस ஸ்டாப் இட். இங்க இருக்குது டைம் வேஸ்ட். வாங்க 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 போலாம். வேண்டாம் ரோஸ் 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 கன்ஃபார்ம். உனக்கு பணம் தான் முக்கியம். எவ்வளவு பணம் வேணும்னாலும் சம்பாதிக்கிறேன். அதை வச்சு உன்னை என் சொந்தமாக்கிக்கிறேன். ஏய் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஐயோ வண்டி ஏறுங்க. சார் வண்டியில ஏறுங்க. அது ஏறுங்க முதல்ல. இறங்குங்க. இறங்குங்க. என்ன சார் இது? எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சா திரும்ப ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க யாரையாவது கொலை பண்ணீங்களா? இல்ல சார். ப்ளீஸ் உண்மையை ஒத்துக்கலாம்னே. சார் மர்டர் நாங்க ஒன்றும் வேணும்னே பண்ணல சார். பை மிஸ்டேக் நடந்து போயிடுச்சு சார். நைஸ் டைமிங். என்னதானாலும் ஹியூமர்ல தமிழ்காரங்களை மிஞ்சவே முடியாது. நான் ஏதோ ஜோக் பண்ணா அசராம அதுக்கும் கவுண்டர் கொடுக்குறீங்களே. ஜோக்கா? ஜோக்காண்டி. நீங்க போன ஏரியா டேஞ்சரான ஏரியா. அங்க இந்த ட்ரக் மாஃபியாக்காரங்க, ரேபிஸ்டுங்க எல்லாரும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதான் உங்களை இங்க கொண்டு வந்து டிராப் பண்ணேன். ஓகே போ. ஆமா, உங்களுக்கு அந்த ஏரியால என்ன வேலை? அது ஒன்றும் இல்லை ஆஃபீஸர். நாங்கள் மர்டர் செஞ்சதை ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் பிளாக்மெயில் பண்ணி எங்களை பணம் கேட்குறான். அவனை தேடிக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு போனோம். அவ்வளோதான். அவ்வளோதானே? அவ்வளோதான். மறுபடியும் உங்க காமெடிக்கு அளவே இல்லாம போகுது. நீ போய. பாய். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? எங்க போச்சு இந்த வடைங்கோ? ரொம்ப லொல்லு பண்றாளுங்களே. நான் சிக்கி போன இவனுங்களே. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி அலைய விடுறாளுங்களே. அந்த போலீஸ்கார என்னடி பழமா இருக்கான். வெள்ளன்னு நினைச்ச கடைசியில காமெடியனா இருக்கான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்டி. இப்ப நம்மள பிளாக்மெயில் பண்றது அந்த ஜாக் இல்லாத பட்சத்துல வேற யாரா இருப்பாங்க? வாட்டா எடுத்துட்டு வரேன். யாரா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு கிளம்பி போயிடலாம். இன்னும் இங்கே இருந்தா பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஒருவேளை அவன் வழிக்கு வராம போனா கொண்டு போட்டுடலாம். என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு தப்ப கவர் செஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தப்ப செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. வேணாண்டி, மாட்டிக்கிட்டா லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அட்லீஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனோடவோ பயத்தோடவோ உயிரோட இருந்தாலே போதும். நோ,
நம்ம கோவா வந்ததுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்ல. லக்கியா காலையில இருந்து ரூம் கூட எடுக்கல. எங்கேயும் மாட்டிக்காம எப்படி மர்டர் பண்றதுன்னு கூகுள் செஞ்சு பார்க்கலாம். கொலை நடந்த டைம்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி லொகேஷனை Facebookல டேக் பண்ணலாம். அவன் கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அப்ப பயத்தோட இல்ல, இந்த இன்சிடென்ட்டை மறந்துட்டு ஹாப்பியா லைஃபை லீட் பண்ணலாம். கைஸ் அவன் திரும்பவும் மெசேஜ் பண்ணிருக்கான். மார்னிங் 10 மணிக்குள்ள 15 lakhs பணம் கொடுக்கலனா மேட்டரை லீக் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றான். இங்க காட்டு. போலீஸ்ல புடிச்சு கொடுப்பானா? டேய் மயிராண்டி, உன்னால என்ன புடுங்க முடியுமா புடிக்கிக்க. போலீஸ்க்கு மட்டும் இல்லடா, எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் கூட. இப்படி பயந்த சாகறத விட அது எவ்வளவோ மேல. டேய், அப்ப நாங்க இல்லடா, மாமியார் வீட்ல இருந்து உன்னை தேடிக்கிட்டு வருவாங்க. நீயும் சேர்ந்து கம்மி என்னடா கொய்யால. வா வா வா. ஷு. சுத்தம். இன்னும் ரிப்ளை வரலையே. பயந்துருப்பான்றியா? நிச்சயம் பேண்ட்ல சுச்சா போயிருப்பான். இந்த வேலையை சென்னையிலேயே செஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் ரிஸ்க்னு தோணுது. தன்யா, ஏன் பழறா? என் தங்கச்சியோட பர்சனல் பிக்ஸ் வச்சுட்டேன். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம லைஃப் மட்டும் இல்லாம பாவம் என் தங்கச்சி லைஃபும் பாழா போயிடுச்சு. கோமி, இனி வேஸ்ட். என்னால முடியல, செத்து போயிடலாம். ப்ளீஸ். உனக்கு தெரியும்ல என் தங்கச்சி எவ்வளவு கேரிங்கா பார்த்துப்பேன். உனக்கு தெரியும்ல இப்ப என்னால தன்யா ப்ளீஸ், ஒன்னும் ஆகாது தன்யா. நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கொய்யால ராத்திரி ஃபுல்லா எங்கெங்கயோ சுத்திட்டு மட்டையாய் விழுந்து கிடக்குறாங்க. கல்ல போட்டு சாவடிக்கணும். என்னம்மா போதை தெளிஞ்சுதா? ஹலோ மேடம், எங்க விட பாக்குறீங்க? என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நல்லா ஜெகா வாங்குறீங்களா? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் பொண்ணுங்களா இல்ல பிசாசுங்களா? சார், அன்னைக்கு அன்இன்டென்ஷனலி ஜஸ்ட் அடிச்சோம், அவன் செத்து போயிட்டான். செத்து போனவனே அடிச்சீங்களா? அவனை அடிச்சோம், அவ்வளவுதான், அவன் செத்து போயிட்டான். அவனை நீங்க எதுக்கு அடிச்சு போட்டீங்க? சாகணும்னு தானே? சும்மா சாகடிக்கணும்னு எதுக்கு அடிப்போம் சார்? அடிச்சதுக்கு அப்புறம் தான் செத்து போயிட்டான். செத்து போகணும்னு பிளான் பண்ணி தான் அடிச்சீங்கல்ல சார்? செத்து போகணும்னு அடிச்சாலும் அடிச்சதுக்கு அப்புறம் செத்து போனாலும் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல சார்? அடி வாங்கணும். செத்து போயிருந்தா? இல்ல சார், செத்து போகணும்னு அடிச்சா. ஒரு நிமிஷம். இப்ப என்ன சொன்னீங்க? அடி வாங்கணும். செத்து போயிருந்தா? செத்து போயிருந்தாவா? அதாவது செத்து போனவன தான அவன் அடிச்சிருக்கீங்க. முதல்ல நடந்தது சொல்லு. அந்த ஹோட்டல் மேனேஜர் ரொம்ப புண்ணியவான். நீங்க அடிச்சிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொன்னாரு. மண்டையில 14 தையல் போட்டாங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது. இன்னும் எவ்வளவு ஆகுன்னு தெரியாது. அந்த பையன் ஹாஸ்பிடல்லே கிடக்குறான். ஏதோ பைலக் இப்ப நான் அவங்கள பார்த்தேன். நீங்க என்னடானா என்ன பார்த்து பயந்து ஓடி போறீங்க. என்ன கொடுமை மேடம் இது? சாரி. அந்த பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம். ஒரு நிமிஷம். இந்தாங்க. இல்ல பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. அப்போ அவன் செத்து போலங்கிறதா உண்மை. என்ன உலகண்டா சாமி இது? 4 பசங்களுக்கு துணையா ஒரு பொண்ணை கொடுத்தா செட் ஆயிடும். ஆனா 4 பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை செட் பண்ணா அது பஜார்ல நஜாரா வந்து போயிடும். Thank God. அந்த ஸ்ட்ரிப்பர் பையன் உயிரோட இருக்கானா? நம்மள டென்ஷன் பண்றதே யாரு? இன்னும் புரியலையா உங்களுக்கு? அந்த ஹோட்டல் மேனேஜர் தான் கல்பிரட். வாட்? கிடைச்ச பாடி ஸ்ட்ரிப்பர்து இல்லனா அப்ப அந்த சூட்கேஸ்ல இருந்த பாடி யார்தா இருக்கும்? நமக்கு டீடைல்டா தெரியணும்னா அந்த ஹோட்டல் மேனேஜரை புடிச்சு 4 போட்டா எல்லா உண்மையும் அவனே கக்குவான். மேம் எனக்கு
வர கோவத்துக்கு ஏய் இவனையும் போட்டு தள்ளிட போறியா என்ன? மேடம் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவனுக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். போலீஸ்காரனா? எந்த போலீஸ்காரன்? ஓ ஃப்ரெண்ட்ரா? ஏன் ஃப்ரெண்டா? என்ன நடிக்கிறடா நீ? இப்போ அவன் எதுக்கு? உண்மையை நீ கக்கலனா அவனை தானே கேட்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. இன்வால்வ் செய்யக்கூடாதா? ஏண்டா நீ ஏண்டா அப்படி பயந்து சாவற? இல்லையே, எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே. பயம் எதுக்கு? அப்ப இருக்கு. சொல்லு 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 சொல்லு. சூட்கேஸ்ல இருக்கிற பாடி யாரோடது? பாடி என்ன மேம்? நீ ஒண்ணு சொல்ல வேணாம். சரி வாங்கடி போலாம் 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 போலாம். இவனை லாக்அப்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா தானா சொல்ல போறான். மேடம் எஸ். நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. ஹே ஒண்ணு இல்ல ப்ரோ, பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போயிட்டு நாங்க திருப்பி வரோம். வில் பி ரைட் பேக். வேண்டாம் மேடம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உண்மை நான் சொல்றேன் வாங்க. அந்த சூட்கேஸ்ல இருந்த பாடி என் வைஃபோடது. வாட்? உன்னோட வைஃப் தான்? என் காலேஜ் மேட்டுக்கும் எனக்கும் அஃபேர் இருந்துச்சு. ரெண்டு பேரும் இதே ஹோட்டல்ல அடிக்கடி மீட் பண்ணுவோம். என் பொண்டாட்டிக்கு டவுட் வந்துருச்சு. ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணப்போ அவ சடனா ரூமுக்கு வந்துட்டா. எங்க 3 பேருக்கும் நடந்த பிரச்சனை இல்ல, தவறுதலா என் வைஃப் தலையில அடிபட்டு எனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. கரெக்டா அதே டைம்க்கு என் ஃப்ரெண்டு ஹோட்டலுக்கு வந்தான். அவன் தான் போலீஸ் ஆஃபீஸர். அவனுக்கு ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணி அனுப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க எதிரில் வந்துட்டீங்க. அவன் உங்க ரூமை செக் பண்ணணும்னு சொன்னான். எதுக்குடா உனக்கு? செக் பண்ணணும். அப்போ உங்க ரூமுக்கு போனோம். டம்மி கன்றாது. ரூமை செக் பண்ணி முடிச்சு வெளியே வரும்போது உங்க சூட்கேஸ் ஷேக் ஆனதை பார்த்தேன். எனக்கு டவுட் வந்து என் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சுட்டு உங்க ரூமுக்கு வந்து அந்த சூட்கேஸை பார்த்தேன். அதுல அடிப்பட்ட ஸ்ட்ரிப்பர் இருந்தான். அவன் ரெகுலரா இந்த ஹோட்டலுக்கு வந்து போறவன். அதனால தான் அவன் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அவனை ஒப்படைச்சிட்டேன். நீங்க பயந்து ஓடி போயிருப்பீங்கன்னு அதே சூட்கேஸ்ல என் ஒய்ஃபோட டெட் பாடியை வச்சு கேஸ் டைவர்ட் பண்ண நினைச்சேன். ஆனா நீங்க மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து என் ஒய்ஃப் டெட் பாடி வச்சு இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி மனுஷா, பாக்குறதுக்கு குழந்தை பையன் மாதிரி பால் வடிகிற முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பிளான் பண்ணி கொலை செய்றியா? ஏய், என் தங்கச்சியோட போன் எங்கடா? உங்க தங்கச்சி போன் என்ன? அந்த போனை வச்சு தானே எங்களை பிளாக்மெயில் பண்ற? நான் ஏன் பிளாக்மெயில் பண்ணுவேன் மேடம்? என் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டேன்னு என்ன இன்னொருத்தன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். உன்னையா? வேணா காட்டுறேன். இவனுக்கு கூட மெசேஜஸ் எல்லாம் என் தங்கச்சி போன்ல இருந்து தான் அனுப்புறாங்கடி. வாட்? உங்க தங்கச்சி போனா? இது வரைக்கும் நம்மள பிளாக்மெயில் பண்றதும் இவனை பிளாக்மெயில் பண்றதும் ஒருத்தன் தானா? நம்ம எல்லாரையும் சொன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா? அது என்னமோ தெரியாது. என்ன பிளாக்மெயில் பண்ற விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான். டேய் கூப்பிடுறாவல. ப்ளீஸ் வேண்டாங்க, நான் கூப்பிட மாட்டேன். சித்தி, இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில போய் ரைட் எடுத்து ஃபோர்த் லெஃப்ட்டா அந்த டெட் எண்ட் கிட்ட. டெட் எண்ட். ஓகே கூல். எங்கங்க?
உன் ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லலையே, கூப்பிடணுமான்னு கேட்டேன் அவ்வளவுதான். ம். ஹலோ ஸ்ருஜனா, சாப்பிட்டியாடா? ரூம் நம்பர் 108 வந்துரு. வரேன்னு சொன்னா மேம். ஸ்ருஜனா உங்க கெஸ் கரெக்ட் தான். அது நாங்க 2 பேரும் தான்க்கா. அட தூ. மில்ட்ரி, எதுக்குடி எங்களை பார்த்த உடனே ஓடி போற? அது அடியே உன்ன ஏன்டி இப்படி படுத்துற? ஏய், என்னையா மேனேஜர் நீ? கை கேட்ற மாதிரி கண்டதை விட்டு வைக்கிறீங்க. அது பிளம்பர் மிஸ்டேக் மேடம். முதல்ல இந்த பைப்பை கீழே போட சொல்லுங்க. சிதி கொடு. ஏய் குடுமா. சொல்லு, நீ எதுக்கு ஓடி போற? ஒண்ணு இல்ல. ஓ, இவளுக்கு திக்குவாய் வேறயா? திக்குவாய் இல்ல மேடம், டிக்டாக். டிக்டாக்கா? எஸ், டிக்டாக் செஞ்சு அதே பழக்கமாயிடுச்சு. ஓஹோ, டிக்டாக்ல இதெல்லாம். சொல்லு, எங்களுக்கு உனக்கு தெரியுமா? இப்ப சொல்ல போறியா இல்ல நீங்க சேர்ந்து பண்ண மர்டர் பத்தி போலீஸ் கிட்ட சொல்லவா? நோ 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 சொல்ல வேணாம். அப்ப சொல்லு. உங்களை பிளாக்மெயில் செஞ்சது நான் தான். வாட்? அப்ப என் தங்கச்சியோட போனு உனக்கு எப்படி கிடைச்சது? அந்த ஸ்ட்ரிப்பர் கிட்ட இருந்து திருடிட்டேன். பழுத்துச்சா? ஒழுங்கு மரியாதையா எங்களை பிளாக்மெயில் எதுக்கு பண்ணேன்னு சொல்லு. திக்காம சொல்லு. நான் என்ன செய்யறது? எங்க 2 பேருக்கு இருக்கிற அஃபேரை பத்தி என் புருஷன் கிட்ட சொல்லிடுவேன். எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி பணம் கேக்குறான். அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் கேக்குறேன். இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னாலும் மேட்டர் லீக் பண்ணிடுவேன்னு சொன்னான். கடைசியில பணத்துக்காக நான் இவரையே பிளாக்மெயில் பண்ணிட்டேன். ஸ்ருஜனா, என்னையே பிளாக்மெயில் பண்ணிட்டியாடா? இவ்ளோ கல்லஞ்சக்காரியே நீ மாறிட்டியாமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் போனை கொடு. எந்த போனு? என் தங்கச்சி போனு. நீ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க போனு. இல்லையே, என்கிட்ட இல்லையே. இல்லையா? ஏய், போன் எங்க போச்சு? அந்த பிளாக்மெயில் சொல்ல தாங்கல. அதான் டீல் பேசிக்கிட்டு உங்க போனை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். வாட்? சீ, உங்களை பிளாக்மெயில் பண்றத அவங்க கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். What the fish? யாரு கொடுத்த போனு? அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. சினிமா 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 ஸ்டைல்ல பாக பீச்சுக்கு வர சொல்லி அங்க இருக்கிற டஸ்ட்பின்ல போனை போட்டுட்டு போக சொன்னாங்க. அப்படி இருந்தவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். யாரும் வரல. போய் பார்த்தா அங்க போன் இல்ல. ஷிட். சீ. உனக்கு எந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் எல்லாம் வருது? தோ. இவன் ஏன் ஃபோன் பண்றா? ஹலோ, இங்க பாரு, இது என் சிஸ்டர் இஷ்யூ. வெரி சென்சிட்டிவ் மேட்டர். நேரத்தை கடத்தாம நான் சொல்ற நம்பரை ட்ரேஸ் பண்ணி லொகேஷன் அனுப்பி வை. இவ கூட பிரேக்கப் ஆனாலும் இவ கொழுப்பு மட்டும் அடங்கல. அனுப்புறேன், அனுப்பி தொலைக்கிறேன். குடோன் மாதிரி இருக்கு. என்ன இடம் அது? இடம் என்னடி இப்படி இருக்கு?
பிளாக்மெயில் பண்ணது ஏன் புருஷனா 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 புருஷனா? நம்ம லவ் மேட்டர் பூரா இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ. வா 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 வா. ஹலோ. என்ன நீங்களா இங்க? உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல. சிச்சி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? உன்னோட பிளாக்மெயில் பத்தி. மறுபடியும் நீங்க ஜோக் பண்றீங்கல்ல? யூ ஜோக்கிங். ஜோக் என்னடா கொய்யா? என்ன? எப்போ உண்மையை சொன்னாலும் ஜோக்கு ஜோக்குன்னு பண்ணி மாதிரி சிரிக்கிற. நீயும் உன் புடலங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஹே, இப்போ நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உண்மையை பத்தி பேசுறோம். சரி, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல உன் வைஃப்க்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? ஏண்டா தெரியாம தான் கேக்குறோம். சொந்த பொண்டாட்டியே பிளாக்மெயில் பண்றியே, நீ எல்லாம் ஒரு. நான் பிளாக்மெயில் பண்றேனா? என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுறேன்னு பிளாக்மெயில் பண்றது அவன். அவனா? யார் அவன்? அவன்தான். இதோ இங்க. மிருகண்டி. இவனா? சோ இந்த போன் அவனோடதான். அப்ப எங்க போன் எங்க? உங்க போனா? அவன் அடிச்சது என் போன் தானே? இப்போ எங்க போனும் அவன் கிட்ட தான் இருக்கு. உங்க போனும் இல்ல, என் போனும் இல்ல. ஆக்சுவலா அவங்க கிட்ட எந்த போனும் இல்ல. ச்சே, எங்க வச்சு தொலைச்சானோ திருட்டு. அது சரி, உங்க போன் அவங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. நீங்களும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு போன்ல எடுத்த போட்டோஸ் அதுல இருக்கா? நீங்களும் நான் சொன்னேன். அதாவது நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் செஞ்சுக்கிட்டே எடுத்த போட்டோஸ் உன் போன்ல இருக்கா? இப்ப என்னமோ புதுசா கேக்குறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இது வரைக்கும் தெரியாது. தெரியாதா? இப்ப தெரிஞ்சு போச்சுல. அப்போ முன்னாடி தெரியும்னு சொன்னது? ஜோக் அடிச்சோம் சும்மா. அம்மா, ஜோக்கா? ஜோக்கு தான். எனக்கு ஒரு டவுட். அவன் அவளை கூட பிளாக்மெயில் பண்ற விஷயம் இவனுக்கு தெரியுமா? அவளையா? அப்படின்னா அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் பிளாக்மெயில் பண்றானா? ஏய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடா முண்டம், உன் வைஃப. என் வைஃபையா? எதுக்கு என் வைஃபை பிளாக்மெயில் பண்ணணும்? ஐயோ அம்மாடியோ, உண்மை சொல்லிட்டு போறாளுங்க. அது ஜாடிக்கேத்த மூடி மாதிரி அவளும். உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி இல்ல. ஜோக் பண்றாங்க அவங்க. ஓ, ஜோக்கா? நீங்க சும்மா ஜாலியா வந்தேன். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அடிச்ச செவல் அவ்வளவு ஆயிடும். உனக்கு எங்களுக்கு என்னடி ஃப்ரெண்ட்ஷிப்? என்னடி விரல் ஹார்மோனியத்தை வாசிக்கிற? சைக்கிள் கேப்ல மர்டர் பண்ணி படி எங்க மேல போட்டு பிளாக்மெயில் பண்ணதும் இல்லாம இப்ப ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ன்றியா? மர்டரா? மர்டர் யார் பண்ணாங்க? மர்டர் தெரிஞ்சா நம்ம கதை முடிஞ்ச மாதிரி தான். டேய், மர்டர் இல்லடா, அது மணி ஆர்டர். மணி ஆர்டர்? இவங்க ஹோட்டல் பில் பே பண்ணலன்னு சொல்லி மணி ஆர்டர் அனுப்புனாங்க. ஹோட்டல் பில்? உனக்கு தான் தெரியல இவங்களோட காமெடி சென்ஸ். அது சரி, நீ எதுக்கு வந்த? ஜோக் பண்றதுல இவங்களை அடிச்சுக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இல்ல சார், இவங்க இல்லீகல் அஃபேர் பத்தி சொல்லாம வேற ஏதோ மேனேஜ் பண்றாங்க. இப்போ அத பத்தி எல்லாம் எதுக்கு? நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐயோ, இப்ப சொல்ல வந்தது உன்னோட இல்லீகல் அஃபேர் பத்தி இல்லடா. உங்களுக்கு இல்லீகல் அஃபேர். ஐயோ, அத்தனை அஃபேர் இல்லடி. இங்க வாங்க சொல்றேன். எப்படி மேனேஜ் பண்றது? நான் ஏதோ ஜாலியா போட்டோ எடுத்துக்கிட்டா அந்த போட்டோஸ் எல்லாம் போன்ல மாட்டிக்கிட்டு அந்த பண்ணி போய் அதை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி இப்போ இந்த 4 பொண்ணு கூட வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் என் தலை எழுத்து. நான் எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எதை சொல்லக்கூடாது? அது எது சொல்லக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சௌக்கியங்க. அந்த பொண்ணுங்களை வர சொன்னா இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ப்ளீஸ் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அது முடியாது சார். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சாவணும். அது எப்படி உங்க வைஃபோட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காங்க? எனக்கு தெரியும். என் வைஃபுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சா நான் எவ்வளவு வருத்தப்படுவேனோ, பாவம் என் ஃப்ரெண்டுக்கு அதே வருத்தம் தானே இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏதோ என்ன அதான் என் ஃப்ரெண்டோட வைஃபுக்கும் எனக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சா பாவம் ஃபீல் ஆவான்ல. அது நியாயம் தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். மன்மத குஞ்சுக்கு பிறந்தவனே, எல்லாரும் உசாரு. ஹலோ, ஒருத்தையும் விட்டு வைக்கிறது இல்லையா? ஓஹோ,
அதுக்கு தான் இந்த கேஸை இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இன்வெஸ்டிகேட் பண்றியா? கேஸா? எந்த கேஸ்? சூட் கேஸ், பிரிட்ஜ், டெட் பாடி. டெட் பாடியில ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. எங்க பெண்டிங் கேஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கூதல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம் அதை மறைக்கத்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்ப இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட் வைஃப் இறந்து போயிட்டாங்க, சூட்கேஸ்ல பேக் செஞ்சு பிரிட்ஜ் கீழ தூக்கி போட்டாங்க. ஐயோ, இப்படி அப்பத்தமா பேசுறீங்க. என் ஃப்ரெண்ட் பொண்ணாட்டி இறந்து போயிட்டாங்களா? அவங்க குத்துக்கலாட்ட இருக்காங்க. நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். சூப்பர். எங்களோடது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டேய், உன்னோட ப்ராப்ளம் தான் என்னடா? நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எதை சொன்னாலும் ஒழுங்காவே புரிஞ்சுக்க மாட்டியடா. #பரதேசி. ஹேஷ்டேகா? உன்னோட ஃப்ரெண்ட் வைஃப் நிஜமாவே செத்து போயிட்டா. நோ. போட்டு கொடுத்துருப்பாங்களா? சத்தியமா போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாத்தையும் கிளியரா சொல்றேன்டா. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அது வந்து நான் கொலை பண்ணலடா. உண்மைதானே சொல்றேன். நான் கொலை பண்ணல. சத்தியமா நான் இல்லடா. கொலை பண்ணது நீதான்டா. நீதான் கொலை பண்ணிட்ட. உன் பொண்டாட்டி செத்து போச்சுங்கிற விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டுட்டடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொலை பண்ணிட்ட. அப்படின்னா இவருக்கு மேட்ரு தெரியாது போல இருக்கு. இவன் பொண்டாட்டி செத்து போனா நீ 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 எதுக்கு ரியாக்ட் ஆகுற? அது அவ்வளவுதான். அது ஏதோ வேற. இனி எனக்கு மிஞ்சி இருக்கிறது அந்த போன்ல இருக்கிற போட்டோஸ் தான். டேய், அந்த போன குட்றா. நம்ம மேட்ரை பக்காவா மறைக்கணும்னா அந்த பன்னி மூஞ்சிக்காரனை வெச்சு செய்யணும். சூட்கேஸ் மேட்டர் டைவர்ஷன் பண்றதுக்காகனா? பின்ன அந்த ஹோட்டல் மேனேஜர் பொண்டாட்டி என்னன்னா? ஆமால, என்ன இருப்பா? அதெல்லாம் நமக்கு எதுக்குடி? என் தங்கச்சி பொண்ணு எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவனை 4 உழுக்குனா அவன் உண்மையை சொல்லுவான். ஆகையா வந்துட்டா என் ஜாக். புசுங்கி நசுங்கின ட்ரை ஃப்ரூட்ஸ். என் ஃப்ரெண்டு ஃபேப்ஜி மேல கைய வச்சா உங்க போட்டோஸ் கூகுள்ல ஏறும், வீடியோஸ் யூடியூப்ல பரவலாகும். அப்புறம் வாழ்க்கை பூரா வீட்லயே உட்காந்துக்கிட்டு டேக் 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 டிக்டாக் வீடியோஸ் பண்ணி பழைக்கணும். டவுன் ஃபால் த ராட். டேய், இது வரைக்கும் எல்லாரையும் பிளாக்மெயில் செஞ்சிட்டு இருந்தது நீயா? எஸ், பேஸ்ட்ரோஸ். ஏய், என் போனை கொண்டு வந்தியா? டேய், முதல்ல என் போனை குட்றா. அதுல நிறைய மெமரிஸ் இருக்குடா. மெமரிஸா? அதுக்கும் மேல தரேன். அங்க யாரும் இல்லையேடா. மோ, சொடக்கு போட்டா வரணும் டைமிங் சொன்னல. எங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட? சாரி, மறுபடியும் சொடக்கு போடுறவா. பப்பி பப்பி என் பப்பி கொண்டாகல. என் பப்பி பப்பி. ஏய், இவனடி அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு இவ்ளோ எக்ஸைட் ஆறா? பப்பி பப்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நீ நல்லா தானே இருக்க? உயிரோட தான் இருக்கேன். நீ செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. டேய், உன் பொண்டாட்டி கொண்டு ஆகலடா. நல்லா தான் இருக்கா? நீயே பாரு. உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சந்தோஷம்? உங்க 2 பேருக்கு நடுவுல அப்படியே என்ன தொடர்பு? உனக்கும் என் புருஷனுக்கும் இருக்க தொடர்பு. என்ன சொல்ற நீ? என் பொண்டாட்டிக்கும் அவனுக்கும்? எஸ், ரைட் ஆன்சர். லப்பாம் கிரிக்கிரி. இப்ப புரிஞ்சுதா? இவதான் அந்த மேனேஜரோட பொண்டாட்டி. அவங்க முகத்திரையை கிழிக்கத்தான் இவங்க அவங்கள பிளாக்மெயில் பண்ண சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்ன எதுக்குடா பிளாக்மெயில் பண்ண? நான் மனச பறி கொடுத்த பொண்ணு மனசு இல்ல, பணம் தான் முக்கியம்னு சொல்லிடுச்சு. வாட்? அதான் அப்படி செஞ்சேன். எலி மூஞ்சிக்கு காதல் வேறயா? நான் அவளை பிளாக்மெயில் பண்ண சொன்னா ஏன் ஆளை ஏன்டா பிளாக்மெயில் பண்ண? அம்மா,
டேய் பாடி சூட்கேஸ்ல இருந்து இங்க எப்படி வந்துச்சு? ஹலோ மேனேஜர், உனக்கு அவசரம் ஜாஸ்தியா? மேட்ரை சொல்றேன், 2 கண்ணையும் மூடிக்கிட்டு காதல போட்டுக்க. ஒரு நாள் படுக்க போட்டு பொம்மைய போடலான்னு ரோஸ் ரூமு கிட்ட வெயிட் செஞ்சேனா, எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள போறான் வரான். எனக்கு டவுட் வந்து நானும் ரூமுக்குள்ள போனேன். ஒன்னும் இல்ல. போயிட்டு வெளியில வரும்போது ஒரு சூட்கேஸ் ஆடுறது கண்ணுல பட்டுச்சு. போனையா இருக்குமோன்னு திறந்து பார்த்தா பாவம் இந்த பொண்ணு இருந்துச்சு. ஷாக் ஆயிட்டேன். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. அப்படி இருந்தும் ரோஸ் அங்கிருந்து போகாம தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ண. ஆனா ரோஸ் என் கன்னத்துல அரைஞ்சி என்ன திட்டிட்டு போயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பினதும் மேட்ரு என்கிட்ட போட்டு உடைச்சிருச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது என்னன்னு, உங்களுக்குள்ள லப்பாம் கிரிகிரின்னு. இந்த போலீஸ்காரன் போன் கிடைச்சதும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுது. மீண்டும் என்ன, இப்ப உங்க நடுவுல சேம் லப்பாம் கிரிகிரி. ஜாக், எனக்காக இவங்க எல்லாரையும் பிளாக்மெயில் செஞ்சியா? உனக்காக பண்ணல ரோஸ், உன் மேல இருக்கிற காதல்னால பண்ண. பட் இப்ப என்னோட ஒப்பீனியனை மாத்திக்கிட்டேன். ஏன்? எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? லவ் தானே பண்ணீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லப்பாம் கிரிகிரி. ஆனா என்னோட ஃப்ரெண்டு சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் என் பக்கம் தான் இருந்தானே தவிர இன்னொருத்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. கடைசியில எனக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு இந்த பிளேஸுக்கு எனக்கு பதிலா வந்திருக்கான். அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ என்ன. டேய், நாங்க உன்னோட மொக்க பேச்ச கேட்க வரல. முதல்ல எங்க போன் எங்களுக்கு குடுறா. இப்ப என்ன வேணும்? போன் தானே, இந்தா உன் போன். தங்கச்சி போன். கும்பிடுற சாமி. ஏ டிக்டாக், இந்தா உன்னோட போட்டோஸ் இருக்கிற போன். மிஸ்டர் காக்கி சட்டை, இங்க தான் இருக்க. போடு இந்தா போடு. உன்னோட மெமரிஸ் இருக்கிற போன். டேய் பாத்துடா. போடுதுல போகுது. குட் கேட்ச். பாப்பி எல்லாம் இருக்கான்னு பாத்து போடு. என்ன சோர் போடுன்னு பாக்குறீங்களா? பேக் அப். ஹே பேபி பட்டர்ஃப்ளைஸ், சொல்லுடி. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ். ஹே சூப்பர். அப்ப பார்ட்டி எங்க வச்சுக்கலாம்? பார்ட்டி இல்லாம மேரேஜா? நீ மறுபடியும் கோவான்னு சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவேன்.